ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். ரொம்ப நாள் 2 நாள் ஆப்சென்ட்ல ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். வணக்கம், வணக்கம். அ இன்றைய கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கேள்வி. அதாவது பெற்றோர்கள் மலையாக நினைத்து வளர்க்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள், வளர்ந்து ஆளான பிறகு தன்னுடைய பெற்றோரை எச்சில் இலையாக தூக்கி எறிவது ஏன்? அப்படிங்கிறதுக்கான கேள்வி. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஷார்ட்டான ஸ்டோரி. 2014 ஞாயிறு மலரில் நான் படித்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது மதுரையில ம் பெரிய மிராசுதார். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகன பெரிய அளவுல படிக்க வைக்கணும்னு நெனச்சு, அங்கேயே பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு. அதன் பிறகு 11த், 12த் சென்னையில படிக்க வச்சிருக்காங்க. 11த், 12த் முடிச்ச பிறகு டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டில படிச்சிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி படிச்ச பிறகு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்காரு. மெரிட்ல பாஸ் பண்ண பொழுது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஜுகேஷன்ல மட்டுமே இருந்தாரு. டேக் கேர் எல்லாமே ஹாஸ்டல்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்தது பிஜி யுஎஸ் போறாங்க. மெரிட்ல கிடைக்குது. செட்டில் ஆகுறாரு. இன் பிட்வீன்ல அந்த அவருடைய தந்தையார், அந்த பையனோட தந்தையார் எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாரு. பட் அவரால வர முடியல அந்த பையனால. 2 ஆண்டுகள் இருந்த பிறகு அப்புறம் அங்கேயே வேலை கிடைச்சிருது. நல்லா கவனிச்சுக்கங்க. இது உண்மை சம்பவம். இதுல கேள்வி இருக்கு. ஆ அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுறாரு. அதாவது 2 வருஷம் பிஜி முடிக்கிறாரு. பிஜி முடிச்ச பிறகு அங்கேயே வேலை கிடைக்குது. 3 வருஷம் கிட்டத்தட்ட வேலை பார்க்குறாரு. இதுக்கு இடையில ஏறத்தாழ 5, 6 ஆண்டுகள் செ யுஎஸ்ல இருந்து அவர் வரல. அப்போ கடித தொடர்பு அல்லது பேஜர், செல் அந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் கம்யூனிகேட்ல இருந்தது. ஆனால் அவருக்கு தேவையான பணம் அனைத்தும் இங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க பெரிய கோடீஸ்வரங்க தான். ஒரே பையன் அப்படிங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம். ஒரு சர்டைன் ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்கும்பொழுது, எல்லாரும் வீட்ல என்ன சொல்லிருக்காங்க, சொந்தக்காரவங்கலாம், அந்த பையன கூப்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருவோம். அது நம்ம கடமை இல்லையான்னு ரொம்ப அடிக்கடி பேசுறப்ப இதே சொல்லிட்டு இருந்தப்போ, ஆ சினிமால ஒரு டயலாக்குமே அந்த பையன் சொல்லிருக்கான். "நீங்க பொண்ணுலாம் பார்க்க வேண்டாம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நானு." "சரிப்பா இங்க கூப்ட்டு வச்சு கல்யாணம் பண்ணலாம்." அப்படின்னாங்க. "அது நோ ப்ராப்ளம். நானே கல்யாணம் பண்ணிட்டேன்." அப்படின்னேன். அப்படியா? சரி, ஓகே. கூட்டிட்டு கண்லயாவது காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. சொந்தக்காரவங்கலாம் கேட்டிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், இது உண்மை சம்பவம். திரும்ப திரும்ப சொல்றேன். 2014 நான் ஞாயிறு மலரில் படித்த உண்மை சம்பவம். டைட்டில் அப்படிதான். தினத்தந்தி பேப்பர்ல வந்தது. அதுக்கப்புறம் அந்த பையன் சரி நான் ஒரு நாள் வரேன். வந்துட்டு உங்கள கூட்டிட்டு போறேம்மா. நீங்க எதுக்கு தனியா இருக்கிறீங்க? நான் இங்க தான் நல்லா இருக்கேன். நல்லா செட்டில்ட் ஆயிட்டேன். ஒய்ஃப் இருக்காங்க. எல்லாருமே உங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வராரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. வந்த உடனே ஒரு நாள் இருந்தா, 2வது நாள் அவரு என்ன சொல்றாருன்னா, "நாம தான் அங்க போய் செட்டில் ஆகுறோமே! இந்த வீடு, வாசல் இதெல்லாம் எதுக்கு தேவையில்ல. ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வேண்டாம். நம்ம அங்க போய் செட்டில் ஆகுறோமே!" அப்படின்னோனே, எல்லாரும் சொல்றாங்க, "ஆமா பையன் சொல்றதுக்கு நீ அங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுமான்ட்டு" எல்லாத்தையும் விக்கிறதுக்கு ரெடி பண்றாரு. ஒரு வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் வித்துர்றாங்க. அதுல ஹைலைட்டா என்ன பண்றாரு, இந்த வீடு அவங்க சொந்தமா வீடு இருக்கிறாங்க இல்லையா? இதுவும் வேண்டாம். எதுக்கு நம்ம வரப்போறோம்னா, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "இந்த வீடாவது இருக்கட்டும்ப்பா. நாம பெரிய லெவல்ல வாழ்ந்தவங்க. இந்த ஊர்ல யார கேட்டாலுமே நம்மள சொல்லுவாங்க. இந்த வீடு இருக்கட்டும்" அப்படின்றான். அவன் சொன்னான், "இல்ல, இல்ல நம்ம அங்க செட்டில் ஆயிடுவோம். எப்பயாவது வந்தா இங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கலாமா" அப்படின்ருக்காப்புல. அப்புறம் எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பையன் அதுல உறுதியா இருந்திருக்காப்புல. அப்புறம் ஃபேமிலிலாம் சேர்ந்து, சரி பையன் தானே சொல்றாப்புலன்னு டோட்டலா எல்லாத்தையும் வித்துடுறாங்க. ஸோ அம்மாவ கூட்டிட்டு போறாரு. இங்க சென்னை ஏர்போர்ட்ல இருக்காரு. ஏர்போர்ட்ல 1 மணிக்கு ஃப்ளைட். ஸோ 9, 9:30க்கெல்லாம் போயிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டு அம்மாவ பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆ ஒரு 11 மணிக்கு 9:30 போயிருக்காரு. 12 மணி கிட்டத்தட்ட அம்மாட்ட சொல்லிட்டு போறாரு. "இரும்மா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அம்மா வெயிட் பண்றாங்க. 12 மணிக்கு, 1 மணிக்கு ஃப்ளைட்டு. 12, 12:30, 1, 2, 3, 3 மணிக்கு மேல ஆகும்போது அந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க. ஐயோ! என் பிள்ளைய காணுமேன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல அப்பதான் ஏர்போர்ட் பார்க்குறாங்க. யாரையுமே தெரியாது. அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த ஏர்போர்ட்ல இருக்க செக்யூரிட்டீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இது மாரி சொல்றாங்க அந்த விஷயம்லாம். "நான் மதுரையிலேருந்து வந்தேன். என் பையன் இங்க வந்தாப்புல. நாங்க அமெரிக்கா போகணும்னு வந்தோம். திடீர்னு பையன காணாம போயிட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. 3:00 கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க. 1 ஹவர் கிட்டத்தட்ட ஃபுல் சர்ச் பண்ணும்போது, இப்ப சீனியர் சுப்பீரியர் ஆஃபீசர் சொல்றாரு. சரி ஒருவேள எங்க
அந்த ஃப்ளைட்டில் போடுறோம், அந்த ஃப்ளைட்டை செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அப்புறம் தான் செக் பண்ணுறாங்க. டேக் ஆஃப் ஆயிருக்காப்புல. அதில் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்குது. அதாவது 1 மணிக்கு அவர் போக வேண்டிய அமெரிக்க விமானத்தில் அந்த பையன் போயிட்டு இருக்காரு. இப்போ 4 மணிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு, இல்லம்மா உங்க பையன் வந்து காணா போல, அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அப்படின்னாரு. போயிட்டு இருக்காருன்னு அவங்க சொல்ல, இல்லை இல்லை என் பையன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு அழுறாங்க. ரொம்ப திரும்ப திரும்ப அவர் சமாதானப்படுத்த, இல்லம்மா உண்மை நாங்கள் டிக் பண்ணுறோம், ஏரில் செக் பண்ணி கேட்டுட்டும் பைலட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க. சரிம்மா உன்னோட நம்பிக்கை, ஆனால் உண்மை அதுதான். சரி இப்போ என்ன பண்ணுறது, உங்களை வந்து திரும்பவும் மதுரைக்கு கொண்டுட்டு போய் விட்டுறோம், யாராவது சொந்தக்காரன் தான் சொல்லுங்க, நாங்கள் அதான் செய்ய முடியும் உங்களுக்கு அப்படின்னோடனே. அப்போ அந்த அம்மா அழுறாங்க, நான் இருந்த சொத்து எல்லாமே வித்துட்டேன், இந்த ஊர்லேயே பெரிய மிராசுதார் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 நாங்கள் தான். என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை, ஆசை ஆசையாக வளர்த்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்த போது கூட வரல, அவருடைய ஒரே கனவு பெரிய அளவில் படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி படிக்க வச்சுட்டாரு அமெரிக்காவில், எல்லாமே சந்தோஷமா இருந்தது. ஆனால் ஏன் என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்படி அனாதை மாதிரி தவிக்க விட்டு போயிட்டானே அப்படின்னு அழறாங்க. அப்போ அந்த சீஃப் சொல்றாரு, அவர் எல்லாருமே அந்த ஏர்போர்ட்ல இருக்கவங்க மொத்தமே அழுதுட்டு வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க மதுரைக்கு. ஏன்னா அவங்க வீடு இல்லை. நான் எல்லாருமே வாழ வச்சிருந்த குடும்பம் வந்து இப்போ எதுவுமே இல்லாமல் நான் போக மாட்டேன், அது நான் இருப்பதை விட இறப்பதே மேல், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இது நடந்த சம்பவம் தினதந்தி பேப்பர்ல ஞாயிறு மலர்ல வந்து. அதுக்கு பிறகு இங்க பல்லாவரத்துல ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, நைட்டு 8 8:30 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, அங்க கொண்டு போய் விட்டுறாங்க. இது உண்மை சம்பவம், இதை கேட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்லிருக்கேன். இதுல என்னுடைய கேள்வி, அந்த அம்மா வந்து பாசத்தோட வளர்த்துருக்காங்க, அப்பா பாசத்தோட வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க, இவ்வளவும் கொடுத்து சொபிசிகேட்டடாக வளர்க்கப்பட்ட ஒரு மகன் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த பெற்றோரை தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் போயிருக்கானே, இதற்கு அடிப்படையான காரணம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ஆன்சர் மட்டும். நான் சொன்ன ஸ்டோரி புரியுதுங்களா? புரியுது. இது உண்மை சம்பவம், ஞாயிறு மலர் வந்தது தினத்தேந்தியில. யாராவது பதில்? ஏன் அப்படி இதுல யார் தவறு இருக்குது? அந்த பெற்றோரோட தவறா, பையனோட தவறா? இந்த சம்பவம் ஏன் நடந்தது? யாராவது? கிருஷ்ணா சார், கிருஷ்ணகுமார் சார். நம்ம கர்மாவின் தொகுப்புன்னு சொல்லலாம் சார், கரெக்டாக பண்ணால். இல்லை அவங்களுடைய அந்த அப்ராட் போனதுக்கு அப்புறம் அவனுடைய மைண்ட் செட்டையும் மாறிட்டு இருக்கலாம் சார். அந்த கல்ச்சருக்கு மாறிட்டு அவரோட மைண்டை அதை அக்செப்ட் பண்ணிடலாம் சார். நம்ம கல்ச்சர் இதுலேருந்து மாறிட்டு இருக்கலாம். ஓகே, ரைட் ரைட், நன்றி. சார் நான் கர்மா சொல்றேன் அப்படின்னு சார். சொல்லிருக்கீங்க. கர்மா அப்படிங்கிறது சார், சரி. கர்மாவை தாண்டி நம்ம ரியாலிட்டி, இப்ப நம்ம கர்மாங்கிற விஷயம் தெரியும் பேசுறோம், நான் கர்மா அப்படிங்கிறத விட்டுறேன். இந்த இடத்துல அந்த பையன் ஏன் இப்படி நடந்துகிட்டான், இல்ல யாருடைய தவறு இருக்கு, ஏன் அந்த மாதிரி சூழல்ல நடந்துக்கணும்? வேற யாராவது? நான் சொல்றேன் சார். எஸ் மேடம், எஸ் ப்ளீஸ். அவங்க வந்து சார், நான் அவங்களுக்கு விவரம் தெரியற வரைக்கும் நான் கூட இருந்தேங்க சார். அவங்களுக்குன்ட்டு ஒரு அறிவு வரும்போது அவங்களுக்கு நான் முடிவெடுக்கிறது கரெக்ட் அப்படின்ட்டு அவங்கள முடிவெடுத்தாங்க சார். எல்லாமே ம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துக்கு போனனால ம் இவங்க தேவையில்லை, ம் எனக்கு எல்லாமே தெரியும் ம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தனால நானுங்கிற அகங்காரம் வந்துருது சார் இந்த இடத்துல. ம் அதனால பழசையெல்லாம் மறந்துடுறாங்க. இவங்க இதுதான் என்ன வளர்த்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு ம் அவங்க அவங்களா முடிவெடுத்ததுனால அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க சார். அந்த துணை ம் தேடிக்கிறாங்க. அந்த துணையோட ஆதரவு ஓகே. அவங்களுக்கு கிடைக்கும் போது இந்த ஆதரவு வந்து அவங்களுக்கு மறந்து போயிடுது சார். அவ்வளவுதான் கிளிக்கு சார் சொல்ல ரெக்கம் முடியும். முளைச்சிட்டது, பறந்து போயிடுச்சுங்கிற ரேஞ்சில். பறந்துச்சு, ஓகே, ரைட். பறந்துச்சு, அவ்வளவுதான் சார். என்னுடைய கேள்வி, யாருடைய தவறு? ஸ்ட்ரைட்டா அடிங்க. இது தவறு. தப்பு, ஓகே, ஓகே. இவன் பண்ண தப்பு அப்படிங்கிற பெற்றோர் தப்பு பெற்றோர் ஸ்டேட்டஸ். தவறுதாங்க சார். பெற்றோர் பெற்றோர், தவறுதாங்க சார் நான் பெற்றோர் சொல்றேன். தவறு. பெற்றோர். ஆமாங்க சார். எப்படி? ஏன்னா அவங்கள வந்து பிள்ளையோட அங்கேயே தவறு இல்ல? அரவணைச்சு வளர்த்துருக்கணும் சார். ஆமாங்க சார். எப்படி? வெளிநாட்டுக்கு அனுப்புனது தப்பு. இங்கேயே வெளிநாட்டு நம்ம பக்கத்துலயே இருந்து. ஆமாங்க சார். இங்கேயே இருந்து நம்ம முதல்ல வெளிநாட்டுக்கு போட சொன்னது தப்புப்பா ஆமா அப்படின்றீங்க. படிக்க வைக்க இங்க அனுப்புனது தப்புங்க சார். அவங்க தனியா படிக்க பார்க்க வைக்க வச்சதே கூடாது தப்பா? சார். இல்லைங்க, படிக்க வைக்கிறது தப்பு இல்லைங்க சார். இங்க இருந்திருக்கணும். ம் இங்கேயே நம்ம அரவணைப்புல சொல்லி இங்க கொடுத்து இப்படிதான் இருந்திருக்கணும், அவர் பாசங்கிறது அங்க வெளிநாட்டு இருக்கணும். தப்பு. ரைட்டு, ஓகே. ஆமாங்க சார். தனியா அவங்க விட்டது தப்புங்க சார். முதல்ல அது அங்க பெற்றோர் அனுப்புனதே தப்புன்னு நான் சொல்லுவேன். தப்பாயிடுச்சுப்பா. ஆமாங்க ரைட்டு, சார். ஓகே. ஆமாங்க சார். அடுத்தது வைஷாலி மேடம், யுவனப்பிரியா மேடம். ஆக்சுவலி அந்த பையன் வந்து இங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்போதே ப்ரீ மைண்டடா தான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் செல் பண்ணிட்டு ஆமா, போகணுன்றது தான் ஹி டெஃபினட்டா. ஹாஸ் மைண்ட். எஸ். ஸோ ஹிஸ் மோட்டிவ் இஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷ் சார்.
எஸ். இல்லனா ஒண்ணு அங்க ஏதாவது யா. பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் ஆர் இல்லீகல் பிசினஸ்ல ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கணும். அது ம். வந்து மதருக்கு தெரியக்கூடாதுன்றதுனால. இங்க ம். மதரோட பார்ட் என்னன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது வச்சிருந்திருக்கணும். வைக்காம எல்லாமே நம்பி ம். செல் பண்ணது அங்கே மிஸ்டேக். இது ரீசன் நான் என்னோட கேள்விங்கிறது மிஸ்டேக்ஸ். அவங்க சொன்னாங்க இல்லையா, இல்ல பெற்றோர் மிஸ்டேக்ஸ். ஏன்னா முதல்ல அவனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட இந்த மாதிரி பையனை போய் அனுப்பி விட்டோமே சொன்னாங்களே. எஸ், யார் மேல மிஸ்டேக், ரீசன் பிஹைண்ட் தட். ஸோ இது தப்பு, இந்த பையன் பண்ண தப்பு, பெற்றோர் பண்ண தப்பு. தப்பு யார் மேல? கொஸ்டின் அதான். பையன் பண்ணது பையன் மன்னிக்க முடியாத குற்றம் சார். பையன் Okay, இது யாரு? சொக்கலிங்கம். மலைராஜன் சாரா? யார் பையன் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்னு சொன்னது யாரு? சொக்கலிங்கம். சொக்கலிங்கம். ஐயா வணக்கம், யூஎஸ்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அதான் ஆ, பையன் மனிதாபிமானமே இல்லாதவன் ஐயா. ஏன்னா ஆமா ஆமா, ஒரு ஒரு மூன்றாவது மனுஷனுக்கு கூட இது மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது. கரெக்ட். பெற்றவங்களுக்கு பண்ணான்னாக்கா அது வந்து கனவுலையும் நினைக்க முடியாத ஒரு துரோகம். அவனுக்கு அது பனிஷ்மெண்ட் உண்டுயா. என்னதான் கர்மா எது பேசினாலும் ரைட். ஓகே, அவன் பண்ணதே மன்னிக்க முடியாத குற்றம். ரைட். ஓகே, வெரி குட். இதுக்கு என்னுடைய சின்ன விளக்கம் அப்படின்னு என்னுடைய புரிதலுக்கான ஒரு பதில். 100% மிஸ்டேக் அப்படிங்கிறது பயனாக இருந்தாலும் என்னுடைய புரிதல் பெற்றோரினுடைய தவறு அந்த இடத்துல இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு உயர்வாக படிக்க வைக்கணும், பெரிய அளவில் வரணும், உயர்ந்தவனாக இருக்கணும்னு நினைத்தாலும் கூட தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் வாழ்க்கை என்ன என்பது பற்றியும் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அதை விட அடிக்கடி டாக்டர் சொல்றதுல என்னன்னா, தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நான் அடிக்கடி சொல்றது, தர்மம் செய்யறது மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, ஹெல்ப்பா இருக்க இல்லையோ, அது தனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு ஃபர்ஸ்ட். அப்படி வளர்க்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை பற்றி அவர் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் படிச்சாலும் அடிக்கடி தன்னோட குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். அதோடு நான் எல்லாருக்குமே டாக்டர் சொல்றது, தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் போதே எல்லா பேரும் என்ன பண்ணா, அவங்க கொடுக்காத, ஸ்கூல்ல போனா நீ வச்சிக்க, சாப்பாடுன்னு நீ சாப்பிட்டுக்க, இது உனக்கு சாப்பாடு அப்படிங்கிற சுயநலத்தோடு தயவு செய்து வளர்க்காதீர்கள். சுயநலத்தோடு வளர்க்கப்படும் குழந்தைகள் பெற்றோரிடம்தான் முதலில் அந்த சுயநலத்தை காட்டுவார்கள். இப்படி வளர்க்கும் அப்படின்னா இது தனிப்பட்ட புரிதல், இது தவறு இருக்கலாம். அப்போ அவங்க கூடவே இருக்கும்போது வளரும் பொழுதே அவனுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவன்கிட்ட கையில கொடுத்து இது மற்றவங்களுக்கு கொடு, அது பசியோட இருக்கு பாரு நீ கொடு, கொடுத்து வளர்க்கின்ற பொழுது அப்போ அவனுக்கு யாரோ ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு கொடுக்கிற நினைப்பு ஒரு பையனுக்கு இருந்தா தன்னோட பெற்றோர் பசியை அவன் பொறுத்திருக்க மாட்டான். அப்போ வளர்க்கின்ற விதம் அப்படிங்கிறது மிக முக்கியம், கர்மாங்கிறது செகண்டரி. அப்போ குழந்தையை வளர்க்கின்ற பொழுது தர்ம சிந்தனையோடு வளர்ந்தால் மற்றவங்களுக்கு தர்ம சிந்தனை இல்லையோ, பெற்றோர்கள் நினைத்த மாதிரி கடைசி காலத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியோடு இதை நிறைவு செய்கிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, ஜஸ்ட் a minute.
அனைவருக்கும் வணக்கம். இது பணத்தை பத்தி வணக்கம் சார். திரும்பவும் பேசுறோம் இன்னைக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உலகத்துல லஞ்சம் அப்படின்றது எல்லா இடங்களையும் இருக்கு, எல்லா மட்டங்களையும் இருக்கு. சாதாரண லெவல்ல இருந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல பெரிய அளவில் வரைக்கும் இருக்கு. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுளுடைய சட்டப்படியும் அந்தந்த நாட்டு அரசாங்க சட்டப்படியும் ரெண்டுமே தப்பு. ரெண்டுத்துக்குமே டேலி ஆகிற வருஷம் இது. இந்த லஞ்சம் கொடுக்காம இருக்கிறதும் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதும் சாதாரணமான விஷயம் இல்லை. லைஃப்பில் அது ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்கள் இதை நடைமுறையில் ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய இடையூறுகள் இருக்கும், நிறைய சிரமங்கள் இருக்கும், நிறைய பிட்ஃபால்ஸ் நிறைய வரும். நீங்கள் அது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி கட்டாயமான சூழ்நிலையில் வரும். இந்த டைமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா, இந்த டைமில் கொஞ்சம் எக்ஸப்ஷனாக பண்ணிக்கலாமா அப்படின்னு வரும். இரண்டில் ஏதாவது ஒன்று மாட்டுவீங்க. நீங்கள் எந்த தொழில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்று லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று வரும், அல்லது லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று வரும். நம்ம கர்மா பற்றி பேசுகிறோம். கர்மா தான் நம்ம லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் டிட்டர்மைன் பண்ணுது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. சின்ன இன்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட் வரைக்கும், சாதாரண இருமல் தும்மல்லேருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாமே நோய்களும் சரி, வாழ்க்கை பிரச்சனைகளும் சரி, கர்மாவை தான். ஸோ இந்த கர்மாவை எந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ, நம்ம பேச்சு மூச்சு உயிர்னு சொல்லுவோம் பார்த்தியா, எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே நம்ம அவேர்னஸாக இருக்கணும். அந்த அவேர்னஸாக இருக்கும் பொழுது நீங்கள் கர்மாவை, நெகட்டிவ் கர்மாவை அவாய்ட் பண்ணி பாசிட்டிவ் கர்மாவை சேர்த்தும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம். இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்ற நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் அது சேலஞ்சாக எடுத்துக்கணும். நான் எந்த காரணத்துக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏதோ டாக்டர் சொன்னால் சொல்லி போகிறான்ட்டு நீங்கள் லைஃப்பில் வந்துட்டிங்கன்னா அந்த கர்மா வரும். அது கர்மா பல வகையில் பாதிக்கும். இப்போ வாழ்க்கையில் ஒரு ஸ்பியர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒருத்தருக்கு எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு சார். சில பேர் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை சார். சில பேர் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை சார். சில பேர் எனக்கு ஜாப்ல என் ப்ரொமோஷன் கிடைக்கணும் சார், கிடைக்கல சார். பிஸ்னஸ் எனக்கு லாஸ் ஆகி போச்சு சார். நான் பணம் கடனாக கொடுத்தேன் சார், கொடுத்த இடத்துல பணம் திருப்பும் வரல, வாங்கிட்டு போனாங்க திருப்பும் வரல. இல்லை, நான் பணம் கேட்டேன், எனக்கு சமயத்துக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, நான் கஷ்டப்படுறேன். இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாதாரண பிச்சைக்காரன் உலகத்துக்கே தாதா என்று சொல்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களில் பணம் தான் இருக்குது. 90% பணம் தான் இருக்குது. பேலன்ஸ் 5% வேறு காரணங்கள். பட் எங்கே சுற்றி போனாலும் நான் கடைசியில் இந்த பணம் தான். உலகத்துக்கே பெரிய தாதா அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கார் அவங்களும். ஆனால் அந்த நாட்டு எலெக்ஷனில் கூட என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்கள் பேப்பரில் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. நிழல் உலக தாதாக்கள்னு சொல்லுவாங்க, இலுமினாட்டிஸ். நிழல் உலக தாதாக்கள், இலுமினாட்டிஸ். யாருக்குமே அது தெரியாத கிடையாது. பட் எல்லாமே கட்டுப்பட்டவர்கள் தான். நாட்டினுடைய பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள்னு சொல்கிறோம் ஒரு கண்ட்ரியில். எந்த பேர் சொன்னாலும் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த கண்ட்ரி. சில நாட்டில் பிரசிடென்ட் இருந்தாங்க, சில நாட்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒரு நாட்டில். ஸோ நாட்டினுடைய தலைவன் என்ற வகையில் அப்புறம் நிறைய இப்போ அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு நாட்டினுடைய அமைப்புகள்லாம் இருக்குது. எந்த அமைப்புக்கு தலைவனாக இருந்தாலும் எல்லாமே இந்த நிழல் உலக தாதாக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்ற விஷயம் நிறைய பேர் தெரியாது. இது எல்லாம் தெரியாது. எய்ட்ஸை குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வசிகாமணி அப்படின்ற ஒரு டாக்டர் தலைமையில் அதை ப்ரூவ் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் அசம்பிளியில் கூட ஆற்காடு வீராசாமின்னு நினைக்கிறேன், அப்போது ஹெல்த் மினிஸ்டர், அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. டிஎம்கே பீரியடில் டிக்ளேர் பண்ணுறாரு, எய்ட்ஸை நம்மளால் 100% குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கொடுக்குறாங்க, எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன யோசனை பண்ணுறது. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுத்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அனுப்பி விடுறாங்க, உலக சுகாதார நிறுவனத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனுப்பிச்சி விட்றாங்க. பட் அது இன்னைக்கு வரைக்கும் அது அங்கீகரிக்கப்படவில்லை. இது பின்னால் யார் இருக்காங்க அப்படின்னா நிழல் உலக தாதாக்கள் தான் இருக்காங்க.
அவங்க தான் யுனைடெட் நேஷன்ஸை கட்டுப்படுத்துகிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கட்டுப்படுத்துகிறாங்க. இது நிறைய பேர் தெரியாது. கொரோனாவை சர்வசாதாரணமாக சித்த மருந்துகள் மூலமாகவும் ஆயுர்வேத மருந்துகள் மூலமாகவும் குணப்படுத்த முடியும்னு எல்லாருக்கும் தெரியும், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்காங்க, உண்மை அது. ஆனால் சித்த மருந்துகள் மூலமாக கொரோனாவை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் போயிட்டு அதை ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அது வேறு. ஆயுர்வேதா மெடிசனில் க்யூர் பண்ணியிருக்காங்க, ஹோமியோபதி மெடிசனில் க்யூர் பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்ஷனும் பண்ணியிருக்காங்க, க்யூரும் பண்ணியிருக்காங்க. இது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு தெரியும், நேஷ்னல் லெவல் கவுன்சிலுக்கும் தெரியும், அந்த நேஷ்னல் கவுன்சில் சுப்ரீமாக இருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் டாக்டர்ஸ்க்கும் தெரியும், அந்த டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கும், தென் இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுக்கும். பட் இந்தியன் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாலும் கூட அந்த நெல்லுலக தாதாக்கள் அப்படின்ற அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே அது அடிபட்டு போடும், உதவாது. எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, எந்த கட்சி மாறினாலும் சரி, சில விஷயங்களை சாதிக்க முடியாது, யாராக இருந்தாலும். அது அமெரிக்க கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. இந்த லஞ்சம்ன்றது பல்வேறு வகைகளாக இருக்குது. அது யாருக்கும் சாதாரண மக்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. என்ன மாதிரி வெல்விஷர்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணும்போது இந்த உண்மைகள்லாம் புரியும். பட் தட்டு சில கட்டுப்பாடுகளில் கர்மவிதிக்கு உட்பட்டு தான் நடக்குதுன்னு அது வேறு சமாச்சாரம். அதுவும் கர்மவிதிக்கு உட்பட்டு தான் நடக்குது. இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் இதெல்லாம் நடக்கலை. பட் அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு சொல்லி தெரியும். இப்போ ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை மாற்றணும், எப்படி மாற்றணும்? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது ஒரு பிரெயின் வேவ் தியரி, அது ஒரு டெக்னிக் இருக்குது. அது ஒரு சீக்ரெட்டான ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் படி உலகத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அது வெளியில் யாருக்கும் தெரியாது. அரௌண்ட் ஒரு 20 to 30 பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஒரு ஒரு கேதரிங்கில் உட்காந்துக்குவாங்க. அது இல்லை யாருக்கும் தெரியும், வேர்ல்டில் எந்த கண்ட்ரியில் எந்த இடத்துல வேணாலும் இருந்துக்கலாம். அவங்க சில அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, நெல் உலகம்னு சொல்லுவாங்க, சில இன்னர் வேர்ல்டுனுடைய விஷயங்களை அதை கைக்குள்ளே எடுத்து அந்த 30 பேர் குறிப்பிட்ட நாளில் அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாது, நீங்கள் இங்கே எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. 30 பேர் ஒரு குரூப்பில் இருப்பாங்க, ஒரு இடத்துல இருந்து பண்ணுவாங்க. என்ன டைமில் பண்ணுவாங்கன்னா, அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அதை செய்வாங்க. இப்போ மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு இவர் தான் பிரைம் மினிஸ்டராக வரணும், இவர் தான் பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க மைண்டில் இருக்கும் இல்லையா, நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் ஜனநாயகமாக ஓட்டு போடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இந்த லஞ்சத்தையும் வாங்கி கொண்டு, லஞ்சம் வேலை செய்யுதுன்னு சொல்ல வரதுக்காக எக்ஸாம்பிள், லஞ்சத்தையும் வாங்கி கொண்டு இந்த டீம் என்ன பண்ணும், அந்த குறிப்பிட்ட இந்த ரகசியங்களை எல்லாம் பிரபஞ்ச ரகசியங்களை கொஞ்சம் அப்ளை பண்ணுவாங்க. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அல்லது 1 hour முன்னாடி, மேக்ஸிமம் 1 hour, அவ்வளோதான், 1 hour to 1/2 hour முன்னாடி ஒரு ரேஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது கண்டுபிடிக்க முடியாது, எந்த எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ யாருக்கு போடணும் ஓட்டு அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணி இங்கே ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்களோ, இந்த 30 பேரும் மெடிடேஷன் லெவல், ஹை லெவலில் போயிட்டு கமாண்ட் கொடுக்குறாங்களோ, எத்திரிக் லெவலில், தட் இஸ் இன்விசிபிள் லெவலில், ஆரா லெவலில் கமாண்ட் கொடுக்குறாங்களோ, அந்த தாட் ஃபார்ம் என்ன பண்ணுன்னா எல்லா மக்களையும் மைண்டில் போயிட்டு ஓட்டு குத்திடுவாங்க. ஆட்டு மந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இயேசுபிரான் ஆட்டு மந்தையை மேய்ச்சாரு, கண்ண பரமாத்மா மாட்டை மேய்ச்சாரு. அந்த மாதிரி ஆடுகள் மாதிரி மாடுகள் மாதிரி அந்த சிந்தனையே இருக்காது. அது வரைக்கும் அறிவாக பேசுவாங்க, டக்குன்னு குத்திட்டு வந்துடுவாங்க. எலெக்ஷன் பார்த்தா எல்லாரும் மக்களும் எதிர்பார்த்த மாதிரி வேற மாதிரி ரிசல்ட் வரும், வேற மாதிரி வரும். அப்போ சில பேர் யோசனை, என்னடா அது இவ்வளோ மெஜாரிட்டியாக இருக்கும், இவ்வளோ இந்த ஆட்சி மாவை இந்த இவங்க தான் வருவாங்க அப்படின்னா கடைசியில் இவங்களே வந்துட்டாங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. இது எல்லா நாடுகளில் எலெக்ஷன்லேயே நடக்குது. இது எப்படி நடக்குதுன்றது என்னுடைய குரு சொல்லி கொடுத்தாரு ஒரு டைம். இப்படி தான் நடக்குது, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கே ஆச்சு, இப்படிலாம் கூட நடக்குமா ஐயா, இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டேன். ஒரு நாட்டினுடைய எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைவாக இங்கேருந்து அது எப்படி காட்டி கொடுத்தாரு. அது உண்மை, இது இன்றைக்கி நடக்குது. லஞ்சம் ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தை, ஒரு நாட்டினுடைய தேர்தலினுடைய விதியை நிர்ணயிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்ற விஷயத்தை சொல்லுவார். யார் வேணாலும் பண்ணலாம், பட் அந்த விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும், அதுக்குண்டான பில்லியன்ஸில் பணம் கொடுக்கணும். அது நடக்குது, இப்பயும் நடக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா,
மக்களாட்சின்னு ஒரு படம், ஏதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த படத்தை பார்க்க வேண்டியது வந்தது. மம்முட்டி அதை நடிச்சிருப்பார். எலெக்ஷனு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார். அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்ட பிறகு எதிர்கட்சி தலைவருக்கு மந்திரி பதவி கொடுப்பார் இவர். போதையில் எதிர்கட்சி தலைவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் யாராவது மந்திரி பதவி கொடுப்பாங்களா? ஆளுங்கட்சியில் இவங்க இருப்பாங்க, இவங்க தான் பண்ணுவாங்க. பட் அந்த படத்தில் மம்முட்டி தண்ணி அடிச்சுட்டு போதையில் எதிர்கட்சிக்காரங்களாம் மந்திரி பதவி கொடுப்பாரு. அப்போ செக்ரட்டரி கேட்பாரு, என்ன சார் நீங்கள் எதிர்கட்சிக்காரங்களாம் ஓடியா இருக்கட்டும் அப்படின்னுவார். அது ஒரு காமெடியாக இருக்கும் படம் பார்க்கும் பொழுது. பட் எதிர்கட்சி தலைவர்களுக்கு கூட அந்த போதை கிறக்கத்தில் மினிஸ்டர் பதவி போடுவார். போடு இவங்களாம் மினிஸ்டர் போடு, இந்த மினிஸ்டர் போடு அப்படின்னு. அது படத்தில் காமெடியாக இருக்கும். அதே மாதிரி மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை கொண்டு வரணும், இவர் பிரசிடண்டாக கொண்டு வரணும் தீர்மானமாக இருந்தாலும் கூட, எப்படி இந்த மம்முட்டி வந்து எதிர்கட்சிக்காருக்கு அந்த போதையில் வந்து மினிஸ்டர் பதவியை கொடுக்குறாரோ, அதே மாதிரி எந்த கட்சியை சேர்ந்த மக்கள் வந்து ஆப்போசிட் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருப்பார். இவர் அந்த கட்சியில் உறுப்பினராக இருப்பார், அந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருப்பார், அது மெம்பராக இருப்பார், அது மினிஸ்டராக இருப்பார், எல்லாம் ஓகே. பட் அந்த டைமில் அந்த அந்த எனர்ஜி வேவ், அந்த மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அனுப்பும்போது அவரையும் அறியாமல் அவரே ஓட்டு குத்திடுவார். இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு குத்துவாங்க. அந்த கட்சியை சேர்ந்த மக்களே ஓட்டு குத்துவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இவர் வந்து ஏதோ ஒரு கட்சியில் இருக்காரு, அந்த கட்சிக்கு இவர் ஓட்டு போடணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த கட்சிக்கு போட மாட்டார், ஆப்போசிட் கட்சிக்கு போட்டுருவார். இது அவர் மட்டும் போட மாட்டார், கோடிக்கணக்கான மக்கள் போடுவார். ஒரு முறை நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இந்தியன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் எம்எல்ஏஸ் ஓட்டு போடணும், சென்னையில் எம்எல்ஏஸ் ஓட்டு போடணும். அப்போ இந்தியன் பிரசிடென்ட்டை செலெக்ஷன் பண்ணும்போது சென்னையில் அந்த பேலட்லாம் எடுக்கும்போது ஒன்லி எம்எல்ஏஸ் தான் செலெக்ஷன், எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் பீரியட் அப்போ அவன் எல்லாமே பச்சை இங்கில் கையெழுத்து போடுறவங்க தானே. இந்த பச்சை இங்கில் கையெழுத்து போடுறவங்க ஒரு செல்லாத ஓட்டு வந்தது. அப்போ பேப்பரில் ஒருத்தர் கமாண்டு போட்டிருந்தாரு, சும்மா கிண்டலாக போட்டிருந்தாரு, இந்த செல்லாத ஓட்டை போடுறவங்க எம்எல்ஏ எம்பிஸ் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட், நல்ல ஹை லெவலில் இருக்கிறவங்க நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அவங்க போடுற ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டாக இருக்குது. ஒரு சாதாரண குடிமக்கள் சாதாரண போடுறான், படிக்க தெரியாமனாலும் பரவாயில்ல, இது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்து இந்த தப்பை பண்ணியிருக்கிறாரு, அது எம்ஜிஆராக தான் இருக்கும்னு அவர் கிண்டலாக போட்டிருந்தார். அது எம்ஜிஆராக தான் இருக்கும், அவர் தான் தப்பாக போட்டாருன்ற மாதிரி கிண்டலாக போட்டிருந்தாங்க. அப்போ அது தவறு, அப்படி சொல்லக்கூடாது. அது அவர் போட்டாரா யார் போட்டாங்க யாருக்கும் தெரியாது. பட் ஒரு கமெண்ட், ஒரு எதிர்கட்சியில் ஒருத்தர் கமெண்ட் கொடுக்குறாரு, அதை அப்போ படித்த பேப்பர் படித்து கவனம். அப்போ அவர் போட்டாரா இவர் போடலையாண்டா அது நமக்கு வேண்டாம், நம்ம அரசியல் வேண்டாம், நம்ம அரசியல் கிடையாது, நம்ம அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்ல வரேன். அப்போ அவர் வந்து பர்பஸாக அந்த எம்எல்ஏவோ எம்பியோ அந்த ஒரு பச்சை இங்கில் கையெழுத்து போடுற தகுதியுடையவர் ஒரு பிரசிடென்ட்டை செலெக்ஷன் பர்பஸாக பண்ணியிருக்க மாட்டார். ஏதோ கேர்லெஸ்ஸாக ஏதோ அறிந்தோ அறியாமலோ தப்பாக போட்டால் செல்லாத ஓட்டாக டிக்ளேர் பண்ணுது. செல்லாத ஓட்டு, ஒரு எம்எல்ஏ எம்பி செல்லாத ஓட்டு போட்டார்ன்ற ஒரு விஷயம் அப்போ கான்ட்ரவர்சியாக வந்தார். அவர் பர்பஸாக போட்டுக்க மாட்டார், ஏதோ ஒரு இதை போட்டார். இந்த 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 எக்ஸாம்பிள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பர்பஸே கிடையாது, இவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த சின்னத்துக்கு தான் போடணும்னு போடுவார், இவர் தான் பிரசிடெண்ட்டாக வரணும்னு போடுவார். அந்த தாட் ஃப்ரம் இலுமினாட்டிஸ், அந்த நிழல் உலக தாதாக்கள், அந்த செட்டப்பில் அந்த அந்த ஒரு குரூப் இருக்குது, சியான்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் வந்து சியான்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த சியான்ஸ் மெத்தடில் உட்காந்து அந்த எனர்ஜி ஃபீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எந்த நாட்டினுடைய தேர்தல் விதியையும் மாற்ற முடியும், மாற்றுவாங்க. நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த டெக்னிக்கும் எந்த இதையும் வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் எதுலையும் ப்ரூவ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பட் இது நடக்கும். ஏன்னே தெரியாது, ஏன் ஓட்டு குத்துனானே தெரியாது, அவனே யோசனை பண்ணுவான், ஆமாம் நான் ஏன் இந்த டைமில் போய் இதுக்கு போய் குத்தணும், ஆப்போசிட்டை ஏற்கட்சிக்கு போய் ஏன் குத்தணும், நம்ம என்ன பர்பஸ், நம்ம கட்சி குத்துனேன் ஏன் குத்தலை, நான் அவனை திங்க் பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு ஆன்சர் தான், சரி போ அப்படி விட்டுருவான். இப்படி எல்லாருமே போடுறது ஒன்றா சேர்ந்து கேங்க ஆட்சியே மாறிடும், அல்லது அதே ஆட்சி நிற்கும் அந்த ஓட்டு போட்டவங்களை பொறுத்து. இது நடக்குது, இதுதான் உண்மை. அப்போ சாதாரண அந்த லெவலில் இருந்து எல்லா மட்டங்களையுமே இருக்குது. இப்போ லஞ்சம் வாங்குறது அப்படின்றது ஒரு காலத்தில் வந்து ஆண்கள் வேலை செஞ்சாங்க, ஆண்கள் வாங்கினாங்க. இப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, வாங்குறாங்க, நம்ம பார்க்குறோம், சர்வசாதாரணமாக வாங்குறாங்க, போல்டாக வாங்குறாங்க. பெண்கள் தான் வேலைக்கு வந்த புதுசில் அப்படி தான் கிடையாது, யோசனை பண்ணுவாங்க, தயங்குவாங்க, அவ்வளோவா அதுக்கு ஈடு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண் வர்க்கத்துக்கு ஈக்குவலாக நாங்களும் செலுத்தவர்கள் இல்லை.
நாங்கள் எந்த விதத்துலையும் சளைத்தவர்கள்லாம் கிடையாது. நாங்களும் ஈக்குவலாக வாங்குவோம். இன்னும் ஒரு ஸ்டெப் போனால் இன்னும் அது ஜாஸ்தியாக கூட வாங்குவோம்னு சொல்லிட்டு பெண்களும் எல்லா மட்டங்களிலும் லஞ்சங்கள் வாங்குகிறார்கள். இதை மறுக்க முடியாது. நாங்கள் வாங்கலைன்னு சொல்ல முடியாது. ப்ரூஃப் கேட்டால் நிறைய ப்ரூஃப் கொடுப்பேன். நம்ம நாடி ரிலேஷனை பார்க்குறோம். இவர் அவ்வளோ வாங்கினார், இவர் அவ்வளோ வாங்கினார், இவர் வாங்கினார். ஒரு லேடி சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து எத்தனையோ கோடி பணம் வீட்டிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்து லேடி சப் ரெஜிஸ்ட்ரார். அப்போ ஆண்களுக்கு எந்த வகையிலையும் குறைவில்லைன்னு சொல்லிட்டு பெண்களும் வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வாங்குறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் லஞ்சம்ன்றது வந்து 1 ரூபா கொடுத்தாலும் 1 கோடி கொடுத்தாலும் எத்தனை பல்லாயிரக்கணக்கான கோடி கொடுத்தாலும் அதில் இந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. லஞ்சம் வாங்கினாலும் 1 ரூபா நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கனாலும் சரி, எத்தனை ரூபா வாங்கினா சரி, அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பணம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அனுபவிக்க முடியாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கலாம். அதை அனுபவிக்க முடியாது. நீங்களும் அனுபவிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்க முடியாது, உங்கள் வாரிசுகளும் அனுபவிக்க முடியாது. இப்படி அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்துக்காக எதுக்கு பாடுபட்டு கர்மா சேர்த்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிறீங்க, கர்மா சேர்த்து போடுறீங்க? வேண்டாம், லஞ்சம் வாங்காதீங்க. இது நடைமுறையில் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா இது வந்துடும். ஆனால் இன்னைக்கு நம்ம வாங்குறது யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். 7 இடங்களை நீங்கள் வாங்குற ரெக்கார்ட் ஆகுது. 7 இடங்களில் ரெக்கார்ட் ஆகுது. 1 இடம் 2 இடம் இல்லை, 7 இடம். 24 hours we are vigilance. 365 days we are vigilant. நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சா நீங்கள் ஊழல் பண்ணுறவங்க, ஃப்ராடு பண்ணுறவங்க, பெரிய பெரிய மோசடி பண்ணுறவங்களாம் யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ நேரங்காலம் நல்லா இருக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க, நேரங்காலம் செல்றவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த இறைவனுடைய தண்டனை வந்து யாரும் எப்பவுமே தப்பிக்க முடியாது. கரெக்டாக பழி வாங்கும். லஞ்சம் கொடுக்குறவங்க மனநிலை என்னவா இருக்கோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாதிப்புகள் வரும். அதுலேருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. பெண்களாக இருந்தாலும் கூட இவங்க பெண்கள் இவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க, பரவாயில்ல வீக்கர் செக்ஸு, பரவாயில்ல கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து குறைக்காது டிவைன். அது யாராக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் தான். லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் கொடுக்கறதுன்றது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம இன்னைக்கு அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா சூழ்நிலை. பட் இந்த இடத்துல நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். அந்த லஞ்சம் கொடுக்கறனால ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நிறைய விஷயம் வேண்டாம். ஓகேங்க. இந்த பக்குவம் யாருக்கு வருதோ அந்த குட் கர்மா சேர்த்தணும், பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணணும் போது நமக்கு அந்த பக்குவம் வந்துடும். நான் என்னுடைய ரிசர்வ் கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது +2 படிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் வந்தது. முடிஞ்ச பிறகு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, சரி அதாவது நம்ம இபி சார்ஜஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த யூஸ் பண்ணுறது 30% வந்து கவர்மெண்ட்டை சப்சிடி கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாது. பட் இப்போல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் போடுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நிறைய அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா தெரியும். பட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் +1 படிக்கும்போது ஆரம்பிச்சது, +2 முடிச்சது, செகண்ட் இயர் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் இயரில் வந்து நான் என்ன இபி சார்ஜஸ் யூஸ் பண்ணி என்னுடைய ரிசர்வ் கம்பெனிக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். 30% கொடுக்குறாங்க. முதல்ல நான் பேமெண்ட் பண்ணிடுறோம், இபி சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணிடுறோம். பண்ண பிறகு அதை வந்து 30% வரைக்கும் நமக்கு சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சது. சரி, அப்போ அதை நம்ம கிளைம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போய் கேட்டால் அவங்க சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் பட் இது அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் தான். அதுக்கு பிறகு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 3 நாள்னா அப்போது ஆஃப் இயர்லி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, லீவ் போட முடியாது. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த லீவில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். கரெக்டாக இன்றைக்கி தான் முடியுதுன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடியறதுனால நடந்ததுனால லீவு கிடைக்கல, லீவும் போட முடியாது. அப்புறம் ப்ராக்டிக்கல் முடிக்கலாம், இப்போ உனக்காக இன்னொரு தடவை ப்ராக்டிக்கல் நடத்தணுமான்னு கேட்பார் ஃபிசிக்ஸ் வாத்தியார். மற்றவங்க கூட பரவாயில்ல, ஃபிசிக்ஸ் வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் லேட்டாக போனால் கடைசி நான் லாஸ்ட் டே அப்ளிகேஷன் கொடுக்குறேன், நீங்கள் லாஸ்ட் டேட்டை கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்றார். ஸோ பணம் எதிர்பார்க்குறாங்க அது கொடுக்குறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து நியர்லி 50,000 வரணும் அமௌண்ட்டு. எனக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் போட்டு கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு அந்த கிராண்டாக கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு நியர்லி 50,000 வரணும் அப்போவே.
அப்போ என்ன அப்ளிகேஷன் கொடுக்கும்போது கேட்குறாங்க பணம் லஞ்சம் கொடுக்கணும். ஏன் லஞ்சமெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? கவர்மெண்ட்டு சப்சிடி கொடுக்குது. நான் இண்டஸ்ட்ரி நடத்துகிறேன், நான் இபி சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்ஐ வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? இல்லை இல்லை, லஞ்சம் கொடுத்தா தான் நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரி, நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டேன். இல்லை வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்லை இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க, பரவாயில்லன்னு அவர் வாங்கிட்டார். அவர் போன பிறகு ஸ்டாஃப் ஒருத்தர் வந்தார். இந்த ஆர்குமெண்ட் நடந்த பிறகு அவர் ஸ்டாஃப், சார் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் பணம் கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டு. 50,000 ரூபாய் பணம் வருதுல்ல, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலாம்ல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லை இல்லைங்க, 50,000 பணம் கொடுக்குறோன்னா வந்து எங்களை மாதிரி யங் என்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குது. அப்போ நான் ஏன் இவர் கொடுக்கணும் காசு அப்படின்னு திரும்பவும் நான் கேட்குறேன். நான் வந்து அப்படி லஞ்சத்தை தவிர்க்கிற பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். அதெல்லாம் வேலைக்காக தம்பி, நான் பர்சனலாக அவர் அட்ரஸ் கொடுக்குறேன், அவர் சேலம் தான். நீங்கள் அவர் தனியாக போய் வீட்டில் போய் பாருங்கள். அப்ளிகேஷன் ஏதோ கொடுத்துட்டீங்க, அவர் வாங்கி ப்ரெஷர் பண்ண மாட்டேன், நீங்கள் போய் அவர் போய் தனியாக வீட்டில் போய் பாருங்கள், ஒரு சண்டேயில் வீட்டுக்கு போங்கன்ட்டு அவருடைய ஃபோன் நம்பரு, அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாரு. இல்லை நான் எதுக்கு போய் பார்க்கணும், வேண்டாமே அப்படி. இல்லை இல்லை தம்பி, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் பாருங்கள், அவர் செய்வார், நீங்கள் போங்க அப்படின்னார். சரி, அந்த வாரம் போக முடியல. அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேயில் அவருடைய வீட்டுக்கு சேலத்துக்கு போனேன். போயிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்தேன். சார் இது நீங்கள் பார்த்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும், அவர் ஸ்டாஃப் சொன்னார், அதனால தான் நீங்கள் வீட்டுக்கு வந்தேன். நான் அவர் உங்களை போய் பாருங்கன்னாரு, அதனால தான் வந்தேன். சரி, நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியெலாம் பண்ணுறீங்க, நான் பெரும்பாலும் வந்து ஒரு 10% கேட்பேன். இப்போ 10%ன்னா 50,000னா 10,000 கொடுக்கணும். நீங்கள் வேணால் ஒரு அதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஒரு 5,000 மட்டும் கொடுங்க. 10,000 கொடுக்கணும் உங்களுக்கு, பட் ஒரு 5,000 கொடுங்க. 5,000 கொடுத்தீங்கன்னா நான் போட்டு ப்ராசஸ் பண்ணி சாங்க்ஷன் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கு வரும் அமௌண்ட்டு. இல்லையே, நான் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்டான பர்சன் நான். அது லஞ்சத்தை ஊக்குவிக்கிறது தப்பு. அதை நான் லஞ்சம் கொடுத்து அப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை சார், நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்க. நான் இல்லீகலாக எதுவும் கேட்கல, தப்பாக எதுவும் கேட்கல, முறையாக வர்றது தான் நான் கேட்குறேன். என்ன கொஞ்சம் லாஸ்ட் டேட் தட்டு நான் வந்து டியூ டேட்டுக்குள்ளே தான் வந்து கொடுக்குறேன், லேட்டாலாம் வந்து லேட்டானு நானே கிளைம் பண்ண மாட்டேன், வர மாட்டேன், எனக்கு பண்ணி கொடுங்க. 5,000 கொடுத்தா தான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண முடியாதுன்ட்டார். சரி, நான் விட்டுடுங்கன்ட்டு விட்டுட்டேன், பரவாயில்ல. நான் அப்போ அந்த 5,000 கொடுத்துருந்தா எனக்கு 45,000 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். 5,000 எனக்கு கொடுத்துருந்தா 40,000 எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். 50,000 பரவாயில்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவரும் கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை, நான் பணம் கொடுக்கலான்றதுக்காக பண்ணவே இல்லை. சரி, ஓகே, பரவாயில்லன்ட்டு வந்துட்டேன். கம்பேர் பண்ணி பாருங்கள். சில பேர் என்னை வந்து பழைக்க தெரியாதவன்னுவாங்க, இது என்ன பழைக்கவன், ஒரு 5,000 கொடுத்தா 45,000 வந்திருக்குமே அப்படின்னு இருப்பாங்க. பட் அக்கார்டிங் டு கர்ம விதிகளின்படி நான் தான் பழைக்க தெரிஞ்சவன். நான் இதை கொடுத்தா எனக்கு ஒரு 45,000 பணம் வந்திருக்கும், இந்த 45,000 எனக்கு யூஸ் ஆகிருக்கும். பட் இந்த 45,000 வந்து எனக்கு தவறான வழியில் போயிருக்கும், தேவையில்லாமல் செலவாயிருக்கும், இதனால எனக்கு நெகட்டிவ் கர்மா வந்திருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு 45,000 எனக்கு லாஸ் தான் போயிடுச்சு, பரவாயில்ல அப்படி நான் வந்துட்டேன். ஆனால் அடுத்த ஒரு 3 monthsல எனக்கு வேறு சில வகையில் ப்ராஃபிட்டாக இந்த அமௌண்ட் எனக்கு வந்தது. இதுதான் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் லஞ்சம் வாங்குறதுனால இந்த பணம் எனக்கு வருது, இதனால் எனக்கு பெனிஃபிட் நாங்கள் நினைக்கிறோம். இந்த டெக்னிக்கை தான் நம்ம அங்கே தப்பு பண்ணிடுறோம். இது வேண்டாம், பரவாயில்ல, இது தேவையில்லை, இப்படி ஒரு கர்மா எனக்கு நான் செய்ய வேண்டாம், நான் துணிஞ்சு விட்டுட்டு வரேன். எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பிழைக்கிறவனா இருக்க, நீ எங்கே வாழ போகிற, எங்கே இது பண்ண போகிற, இதெல்லாம் பிழைக்க, நீ இந்த உலகத்தை என்ன சாதிக்க போகிறேன்றாங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் 45,000 லூஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். நான் 5,000 போனால் மிச்சம் 45,000, லஞ்சம் வாங்க கூட 50,000 வேண்டான்னு விட்டேன். பட் அடுத்த 3 மாதங்கள் எனக்கு வேறு சில வகைகளில் எனக்கு அந்த பெனிஃபிட்டாக கிடச்சிது. அப்போ தான் டிவைன் எனக்கு உணர்த்துறார் மெடிடேஷனில், நீ லஞ்சம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன், அந்த பணத்தை நான் உங்களுக்கு வேறு வகையில் வர வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை மாதிரி 3 மடங்காக வர வச்சு கொடுத்தார். அப்போ 50 வச்சுக்கோங்க, அது மாதிரி 3 மடங்கு எனக்கு 1.5 lakh வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்டர் கிடைக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் சப்ளை பண்ணி எனக்கு 1.5 லட்சம் பார்க்குறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிளான் பண்ணவே இல்லை. அப்போ இங்கேருந்து நான் சொல்ல வேண்டிய இந்த டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த லஞ்சம் வாங்கினா நமக்கு இது பெனிஃபிட்டு, இந்த பணம் விட்டால் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, இந்த பணம் நீங்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது இறைவன் ஏதாவது வகையில் இதை மாதிரி பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு தருவார். இப்போ நானே அவருக்கு பணம் கொடுத்துருந்தாலும் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொடுத்துருப்பேன். படுபாய் மனுஷன், சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது, சம்பளத்துக்கு வாங்கின்னு வேலை செய்கிறவங்க இவங்க வீட்டு காசாக கொடுக்குறாங்க, ஒன்றும் கொடுக்கல, கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது.
அந்த சப்சிடி காசு கொடுத்து இவங்க காசு கேட்குறானே, நியாயமா இது அநியாயமான்னு நான் மனசில் நெகட்டிவ் தாட் தான் போட்டு தான் கொடுப்பேன். இந்த பணம் அவருக்கு போய் ஒட்டாது, அது வேற ஏதாவது வகையில் செலவாயிடும். அது அவருக்கும் ஒட்டாது, அவரும் அனுபவிக்க முடியாது. அவர் நினச்சிட்டு இருப்பார் நான் பணம் வாங்கிட்டேன் சம்பாதிச்சு. இல்லை இல்லை இல்லை, என்ஜாய் பண்ணவும் வேண்டாம், அந்த பணத்தை வாங்கி என்ஜாய் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் நினச்சிக்க என்ஜாய் பண்ணுறோம் நம்ம இவர் நினச்சிக்கிறார். இல்லை, அந்த பணத்துக்கு பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கவும் வேண்டாம். தேவையே இல்லை, தேவையே கிடையாது. ஒரு முறை எங்கள் அப்பா ஒரு தடவை கேட்டார். எங்கள் அப்பா கூட வேலை செய்கிற ஒரு ஆசிரியருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏதோ சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. நேரி 1.5 lakhs செலவு பண்ணியிருக்காங்க அப்போவே. நான் சொல்றது 30-40 years பேக். அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி அன்சோ பேரை சொல்லி அவங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, வெறும் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தாங்களாம். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு கொஞ்சம் ஷாக் தான். என்னடா நைனா எப்படி கேட்குறாருன்னு. இல்லை, நமக்கெல்லாம் அந்த மாதிரி வராது, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஒரு சமயம் வந்தா என்ன பண்ணுவ சொல்லு. அவங்ககிட்ட பணம் இருந்தது, போனாங்க, அவங்க 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்க. நீ என்ன பண்ணுற, நீ என்ன பணம் வச்சுக்க, நீ என்னை எப்படி காப்பாற்றுவ அப்படி சொல்லி கேட்குறேன். நீ என்ன பண்ணுவ? எனக்கு அந்த மாதிரி வந்தால் நீ என்ன பண்ணுவ? நைனா சத்தியமாக நமக்கு அந்த மாதிரிலாம் வராது, வரவே வராது நைனா, அதெல்லாம் எதுவுமே வராது, நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படி. திரும்பவும் கேட்குறாரு, அப்படி வந்தால் என்ன பண்ணுவேன்? சரி, வந்தால் செலவு பண்ணுவேன், அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டேன், ஆனால் நமக்கு வராது நைனா அப்படி திருப்பி அடிச்சு சொன்னேன். எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்? நான் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கர்மாவை பற்றி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாரு. என்னுடைய கர்மா கரெக்டாக இருக்குது. என்னுடைய கர்மா கரெக்டாக இருக்கும் பொழுது நான் நெகட்டிவாக என்னுடைய தந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய பணம்னு என்பது வராது. நான் என்னுடைய ஏர்னிங் கரெக்டாக சம்பாதிக்கிறேன், நேர்மையாக சம்பாதிக்கிறேன், தர்மமாக சம்பாதிக்கிறேன். செலவு பண்ணுறது கூட பார்த்து செலவு பண்ண, தப்பாக பண்ணல. அப்போ நான் சரியான முறையில் பணத்தை நான் சம்பாதிக்கிறேன், சரியான வகையில் நான் கர்மா மெயின்டைன் பண்ணுறேன்னும் போது என்னுடைய அப்பாவுக்காக நான் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம்ன்றது எனக்கு வராது, எனக்கு வராது. அப்போ எனக்கு அந்த வராது அப்படிங்கும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது. அப்படின்னா சரி, உடம்பு சரியில்லாமல் போகுமா? உடம்பு சரியில்லாம போகும். உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அப்பாவுக்கு நான் செலவு பண்ணும், அங்கே மகனாக நான் செலவு பண்ணும். அப்போது நான் செலவு பண்ணக்கூடாதுன்ற அமைப்பு இருக்கும்போது எங்கள் அப்பா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நான் என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக இவ்வளோ செலவு பண்ணேன், அவளை செலவு பண்ணேன்னா அந்த செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தை கொண்டு விடுது நெகட்டிவ் கர்மா. அகத்தியர் தெளிவாக சொல்லுவார், வைத்தியத்துக்காக ஒரு மனிதன் செலவு செய்கிற காசு, இந்த கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, வைத்தியம், இதுக்காக செலவு பண்ணுற காசுலாம் நெகட்டிவ் கர்மான்னு தெளிவாக சொல்லுவார். எனக்கு முதல்ல அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு அதை கற்றுக் கொடுத்தவர் அகத்தியர் தான். இதெல்லாம் நெகட்டிவ் கர்மா. வைத்தியத்துக்காக செலவு பண்ணுற காசு நெகட்டிவ் கர்மா. அப்போ நான் பாசிட்டிவாக ஏர்ன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னுடைய அப்பாவுக்கோ, என்னுடைய குடும்பத்தினருக்கோ, என்னுடைய ஃபேமிலி இருக்கிறவங்க, என்னுடைய சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கோ நான் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய அவசியம்ன்றது எனக்கு ஏற்படாது. எஸ், எனக்கு விபரம் தெரிஞ்சிருந்து இன்னைக்கு வரைக்கும், எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணணும்னு 1 ரூபா கூட நான் செலவு பண்ணது கிடையாது இது வரைக்கும். டில் டுடே எனக்கு விபரம் தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் கூட நான் மருத்துவத்துக்காக ஒரு செலவுன்றது இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இறைவா என்னை இப்படியே வச்சு அப்படியே கடைசியாக கொண்டு போய் சேர்த்துருங்க, இது வரைக்கும் என்னை எப்படி வச்சுட்டீங்களோ அதே மாதிரி கொண்டு போகணும்னு ப்ரே பண்ணிக்குவேன். அது மாதிரி நான் நடந்துக்கணும். சும்மா ப்ரே பண்ணிட்டா ஒர்க் ஆகாது, ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். பண்ணுறதெல்லாம் ஆக்கணும்னுட்டு நெகட்டிவாக ஏன் பண்ணிட்டு அப்புறம் இறைவா என்ன ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு செலவு பண்ண வச்சுக்கணும், அங்கேயே ஆகாது. நம்ம வேண்டிக்கு வேண்டியது அது நடக்குதாரு. நான் இன்சூரன்ஸும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் கிடையாது, உடம்பு சரியில்லை வைத்தியத்துக்கும் செலவு பண்ண கிடையாது. ஸோ இந்த பணத்தை நான் பாசிட்டிவாக சேரிட்டியாக நான் பண்ணும்பொழுது இந்த பணம் ஆசீர்வாதமாக எனக்கு மேலும் மேலும் வரணும், நான் இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தும். இதை தான் நம்ம செய்யணும். அதான் நான் சொல்லுவேன், டாக்டர்கிட்ட கூட வரீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட பேஷண்ட்டாக வராதிங்க, டாக்டர் இளங்கோகிட்ட பேஷண்ட்டாக வராதிங்க, டாக்டர் இளங்கோகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற பர்பஸ்க்காக வராதிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு வாங்க, ப்ரிவென்டிவாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுக்காக வாங்க. நீங்கள் பேஷண்ட்டாக வராதிங்க. சரி வந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, சீக்கிரம் க்யூர் ஆகிட்டு பேஷண்ட்டாக வராதிங்க, ஆஸ் எ வெல்விஷராக வந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க சஃபரிங் இருக்குன்னு அவங்கள கொண்டு வாங்க, நீங்களே திருப்பி நோயாளியாக வராதீர்கள் அப்படி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லியாக வாங்க.
ஒரு வெல்விஷராக வாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராவது கூட்டிட்டு வாங்க, சார் ஐயா இப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு இப்படி இருக்கு, பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களே ரிப்பீட்டடாக நோயாளியாக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. யாராவது இந்த டாக்டர்ஸ் யாராவது சொல்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னை பார்க்கும்போது, என்னை என்கிட்ட வரும்போது எய்ப்பப்போட வரீங்க, ரைட், ஓகே, ஆனால் நோயாளியாக வராது, ஆரோக்கியமானதாக வாருங்க. இந்த ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணுன்றதுக்காக வாங்க, கேளுங்க, ப்ரிவென்ஷனுக்காக வாங்க. பட் நோயாளியாக சஃபர் ஆகிட்டு வராதிங்க, அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி. எல்லாராலையும் இருக்க முடியும், எல்லாராலையும் இருக்க முடியும். நான் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு கிடையாது. நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியும். அந்த இருக்கிறதுக்கு நாம் என்ன முயற்சி பண்ணுறோன்றது தான். நம்ம என்னவாக நினைக்கிறோன்றது வேற, நம்ம என்னவாக இருக்கிறோம்ன்றது வேற. இப்போ நிறைய இந்த இந்த முகாமெல்லாம் நடத்தி நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க. ரைட், ஓகே, மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் போவாங்க, பேமெண்ட் கட்டுவாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அந்த மோட்டிவேஷன் எல்லாம் வாங்கிக்குவாங்க, ரைட், ஓகே. தென் அது பிறகு அது மாதிரி நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நடக்க மாட்டாங்க. நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுதான் வேலை செய்யும். நம்ம என்னவா நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் நான் இப்படி பணக்காரன் ஆகணும், நான் இப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், நான் இப்படி கடன் இல்லாமல் வாழணும், நான் இப்படி சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தா உள்ள எப்போ பார்த்தாலும் சோகம், பொறாமை, பொச்சரிப்பு, கஷ்டம், கவலை, இதெல்லாம் தான் உள்ள நிறைய இருக்கும். முதல்ல அந்த நம்மக்கிட்ட இருக்கிற சோகம், கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடணும். அது போனால் தான் மற்ற வேலை செய்யும். பை நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த கிளாஸ் நடத்தும்போது அதை பற்றி நான் டெய்லி ரெகுலராக 15 மினிட்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். அது எப்படி டெய்லி அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்முடைய மனசில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே நம்மளையும் அறியாமல் நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகின்றன, நமக்கு நோய்களை வர வைக்கின்றன. நீங்கள் எந்த ஸ்கேனு, எந்த எக்ஸ்ரே எது எடுத்தாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் அந்த ஸ்கேனில் தெரியாது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வராது, அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் வராது. அதுக்கு பிறகு இருக்கிற காரணங்கள்லாம் தெரியாது. உங்களுக்கு வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் மேட்டர் மட்டும் தான் தெரியும். உங்கள் பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், துயரங்களுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றது எந்த கவுன்சிலரும் சொல்ல மாட்டார், யாருக்கும் தெரியாது. அது உங்கள் மனசுக்குள்ள தான் தெரியும், உங்கள் ஆத்மாவுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன சொன்னாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது, அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்கிற மாதிரி நீங்களும் சொல்ல முடியாது, அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஈவன் டாக்டர்ஸ் கிட்ட போனால் கூட ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் போனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. நானும் தான் சொல்கிறேன். ஆனால் யாராவது வேணும்னே டென்ஷன் ஆவாங்களா? யாராவது வேணும்னே எமோஷன் ஆவாங்களா? யாராவது வேணும்னே நம்ம டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகி அந்த ப்ராப்ளத்தை வர வச்சு நினைப்பாங்களா? இல்லை. டாக்டர் சொல்லிடுவோம், ஆஸ் ஏ டாக்டர்னு சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் அவங்களையும் அறியாமல் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, எமோஷன் ஆகுறாங்க. ஏன்? வை? பிகாஸ் ஆஃப் தேர் கர்மாஸ். நான் சொல்லிட்டேன் டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்லிட்டேன் எமோஷன் ஆகாதீங்க, நான் சொல்லிட்டேன் நீங்கள் இளைஞெல்லாம் கொடுக்காதீங்க, எவ்வளோ வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு லைஃப்பில் ஃபாலோ பண்ண முடியும்? ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டம். அப்போ டென்ஷன் ஆகிறதுக்கு, கோவப்படாமல் இருக்கிறதுக்கு, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நான் சொல்லி போகிறேன், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ரைட், ஓகே. யாராவது வேணும் பயப்படுவாங்களா? ஆமாங்க நான் பயப்படுறேங்க, கொஞ்சம் எனக்கு பயம் வர வச்சுக்கிறேங்கன்னு சொல்லி பயப்படுவாங்களா? இல்லை. பயம் அது அவங்களுடைய கர்மால ஜீன் வழியாக வரும். ஸோ உணர்வுகள், உணர்ச்சிகள் ரெண்டாக பிரிக்கலாம். உணர்வுகள் அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கும். எல்லாமே உணர்வுகள்லாம் பாசிட்டிவ், உணர்ச்சிகள்லாம் நெகட்டிவ். அந்த உணர்வுகள்லாம் உள்ளேருந்து வெளியே வரும். உணர்வுகள் உள்ளேருந்து ஃப்ரம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். உணர்ச்சிகள்ன்றது எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல். வெளியில் எக்ஸ்டர்னல் இன்டர்னல், வெளியிலேருந்து அப்படியே உள்ளே போகும், இந்த உணர்ச்சிகள் தான் நிறைய தப்பு பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சாப்பாடு நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க, நல்லா இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க. அதுக்கு டயட்டீஷியன் ஒரு கோர்ஸு. அந்த டயட்டீஷியன் கரெக்டாக என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டயட்டீஷியன் சொல்கிறதோடய ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக இதில் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் கார்பன் இது இருக்குது, அது இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய்ஸ் இருக்குது, ஜெட் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சாப்பிடும். இவ்வளோ பர்ஃபெக்டாக சாப்பிடும், எனக்கு ஏன் சார் பிரச்சனை வருது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் சார், என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்து எனக்கு ஏன் நோய் வருது? மனிதன் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவன், அது உங்களுக்கே தெரியும்.
இந்த பஞ்சபூதங்கள் வழியாக நம்ம எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் மெய் வழியாக உள்ளே போகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாக டாக்ஸின் உள்ளே போகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக தண்ணி கூட, ஈவன் வாட்டர் கூட உள்ள கண்டாமினேஷன் உள்ள நிறைய போகுது. நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய போகுது. சுவாசிக்கிற காற்று ஓகே, மற்றது ஓகே. பார்வை பார்க்குறோம். நாம் இந்த பார்வை மூலமாக நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போகுது. யாருக்கும் நிறைய பேர் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம பார்வை பார்க்குறோம். நம்முடைய பார்வையில் பல விஷயங்கள் படுது. காலிலேருந்து நைட் படுக்கிறது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த பார்வை வழியாக நம்மளையும் அறியாமல் நெகட்டிவ் விஷயங்கள் நமக்கு உள்ளே போகுது. காலையிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்குறோம், கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அந்த காதில் கேட்குற விஷயம் நிறைய டாக்ஸின்ஸ் உள்ளே போகுது. என்ன டாக்டர் இதெல்லாம் ரொம்ப பேத்தலாக இருக்க, நம்ப முடியலையேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. இது யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. நானாவது சொல்கிறேன், அவ்வளோதான். இது பேத்தல் கிடையாது, இது உண்மை. இதை யாரும் டாக்டர் சொல்கிறது இல்லை. இதை சாப்பிடுங்க சரியாக போடும், அதை சாப்பிடுங்க சரியாக போடும், ரைட் ஓகே. அதை சாப்பிடுங்க சரியாக போலேன்னு போது பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக தினமும் டாக்ஸின்ஸை உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கணும், நம்மளையும் அறியாமல். அப்படி உள்ளே இறக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் உள்ளே போய் டாக்ஸினாக மாறுது, உள்ள நோயாக மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளாக மாறுகின்றன, நோய்களாக மாறுகின்றன. அப்போ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற வழியாக பார்க்கணும். நான் ஜோதியர்கிட்ட போனேன் சார், அவர் சொன்னார் சார் பரிகாரம், அந்த பரிகாரத்தை நான் பண்ணேன் சார், படம் இல்லை சார், எல்லாம் ஃப்ராடு பசங்க சார், ஏமாத்துறாங்க. ஜோதியர்கள்லாம் ஃப்ராடு பசங்க சார், ஏமாத்துறாங்க. ஜென்ரலாக வரும். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. சரியான ஜோதியர்கிட்ட நீங்கள் போகலைன்னு அர்த்தம். சரியான ஜோதியர்கிட்ட அந்த முறையாக அந்த இறைவன் உங்களுக்கு எப்போ அந்த பேட் கர்மாஸ் எல்லாம் கிளியர் ஆகி சொகப்பண்ண அமைப்பு, அப்போ சரியான ஜோதியர்கிட்ட போவீங்க. இந்த டாக்டருங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க சார், எல்லாம் ஏமாத்துறாங்கலாம், காசு பிடிங்க தான், காசுக்கு தான் அடைகிறாங்களோ ஒழிய ட்ரீட்மெண்ட் ஒன்றும் சரியில்லை சார். பணமாக செலவாகுது, பணமாக பிடுங்குறாங்க, ஆனால் ரிசல்ட் ஒன்றும் வரல சார், எல்லாம் திருட்டு பசங்க சார். ஒரு ஒப்பீனியன். அப்படி இல்லை. உங்களுடைய கர்மா இப்போ நெகட்டிவாக இருக்குனால நெகட்டிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் கிட்ட, தப்பாக டயக்னோஸ் பண்ணுற டாக்டர்ஸ் கிட்ட, ரிசல்ட் சரியாக கொடுக்காத உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி டாக்டர்ஸ் கொண்டு போய் விடுது, அவ்வளோதான். அப்போ உங்கள் குட் கர்மா எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ, பேட் கர்மா எப்போ நியூட்ரலைஸ் ஆகுதோ, சொகப்பண்ணோட அமைப்பு உங்களுக்கு எப்போ வருதோ, அப்போ சரியான டாக்டர்கிட்ட போவீங்க. இவரும் டாக்டர் தான், அவரும் டாக்டர் தான், 2 பேருமே டாக்டர்ஸ் தான். பட் அந்த சரியான, உங்களுக்கு செலவில்லாத, உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய, திருப்பி ரிலாக்ஸ் ஆகாத உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய, அல்லது உங்கள் பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய, உங்கள் பிரச்சனை முழுவதுமாக வெளிவரக்கூடிய அந்த வழிகளை சொல்லக்கூடிய சரியான நபர்கிட்ட, சரியான சொல்யூஷன் கிவர்கிட்ட, சரியான சொல்யூஷன் கொடுக்குற ப்ரொவைடர்கிட்ட, சரியான பர்சன்கிட்ட எப்போ போவீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா வழிவிடும்போது தான் போவீங்க. அது வரைக்கும் போக மாட்டீங்க. அப்போ தான் தெரியும் அவர் ஒரு ஜெம் அப்படி இருக்காரு. நம்ம இத்தனை நாள் தெரியாமல் போயிட்டோமே, நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது வெளியாமல் தெரியாமல் போச்சு அப்படின்னா, அந்த கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போக முடியாது. எப்போ உங்களுக்கு அமைப்பு நல்ல வருதோ அப்போ தான் சரியான கவுன்சிலர்கிட்ட போவீங்க, சரியான டாக்டர்கிட்ட போவீங்க, சரியான ஜோதிடர்கிட்ட போவீங்க, சரியான பரிகாரம் சொல்றதுக்கிட்ட போவீங்க. அது சரியாக பரிகாரம் சொல்லி கரெக்டாக வெளில வந்தது. ஸோ எல்லாமே அந்த கர்மா தான். நாம் எப்படி நடக்கிறோம், நாம் எப்படி பண்ணுறோன்றது தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த பிரச்சனைகளுக்கும், எந்த சொல்யூஷனுக்கும், வாட் எவர் மேபி யுவர் ப்ராப்ளம், எதுவாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு ரெமெடி தர்மம் சொன்னேன். அதான் ஃபஸ்ட்டு ரெமெடி, முதல் மருந்து. ஃபஸ்ட் எய்டில் ஒரு 6-7 இருக்குது, 7 இருக்குது. அதில் நம்பர் 1 தர்மம் தான். தர்மம் பண்ணும். இப்போ தர்மம் பண்ணுங்க, இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வருமா அப்படின்னா, தர்மம் பண்ணுங்க, எல்லாமே சொல்யூஷன் வரும். அது எல்லா மதங்களும் கொஞ்சம் மறைவுமா அப்படி டச் பண்ணி விட்றாங்க. அது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், இது பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஏன், எதுக்கு, எப்படி அப்படிலாம் திங்க் பண்ணாது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அதுதான், தர்மம் தான். தர்மம் உங்களுடைய பாவங்களை போக்கும். நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லுவாங்க, தர்மம் உங்களுடைய பாவங்களை போக்கும். பாவங்களாக தான் நமக்கு நோய்கள் வருங்களா, பாவங்களாக தான் பிரச்சனைக்கு வருது. அப்போ தர்மம் தானே அதுக்கு சொல்யூஷன். ஃபஸ்ட் டேப்லெட் என்ன, முதல் டேப்லெட்டு, ஃபஸ்ட் எய்ட் டேப்லெட்டு டக்குன்னு 8 வாயில் போட்டுரும்.
ஹார்ட் அட்டாக் வருதா, உடனே எமர்ஜென்சி ஐசியூன்ட்டு போகிறீங்களா, ஒரு மருந்து இருக்குது, அதை எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா சேஃபாக இருந்தது. அது பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேறு சமைச்சது. பட் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இருக்குது. எத்தனை பேர் சாப்பிட முடியும்? எத்தனை பேருக்கு அந்த அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது. உடனே ஹாஸ்பிட்டல் போ, அவ்வளோ செலவு பண்ணு, அவ்வளோ செலவு பண்ணு, ஸ்டென்ட் வை, அதை பண்ணு, இது பண்ணு, லட்சக்கணக்கில் 1000 செலவு பண்ணிட்டு வருவாங்க. சில ஆயிரங்கள் உள்ள அந்த மருந்து வாயில் போட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது, சரியாக போயிடும். போக முடியுமா? பண்ண மாட்டாங்க. யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ அவங்க தான் அதை யூஸ் பண்ணும். ஸோ அந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தர்மம் அப்படின்றது கேட்காமையே கொடுக்குறது. தர்மம் அப்படின்னா கேட்காமையே கொடுக்குறது. யாரும் நம்மகிட்ட கேட்கணும், இப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கேட்காமையே கொடுக்குறது தர்மம். கேட்டு கொடுக்குறது தானம். அவங்க கேட்குறாங்க, கேட்டு கொடுக்குறது தானம். இன்னைக்கு கேட்டால் கூட கொடுக்குறது நிறைய வேறு சமாச்சாரம், அது வேறு சமாச்சாரம். கேட்டால் கூட கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் முடியாது. எனக்கே இல்லை, நான் எங்கே கொடுப்பேன்? நான் கொடுக்க மாட்டேன். அவங்க அப்படியே கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் துன்பத்திலையும் பிறரையும் அவங்களுக்கு ஜாதகத்தை மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்க வேண்டியது. கேட்காமல் கொடுப்பது தர்மம், கேட்டு கொடுப்பது தானம். இந்த தானம் தர்மம் கொடுக்கறதுல கூட நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. யாருக்கு கொடுத்தா நம்ம கர்மா போகும், நல்ல கர்மா கிடைக்கும், யாருக்கு கொடுத்தா அவங்களோட நெகட்டிவ் கர்மா நம்ம பாதிக்கும்னு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் நிறைய தர்மம் பண்ணியிருக்கேன் சார், நிறைய தானம் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேனேன்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்கள உட்கார வச்சு ஒரு 1 hour 2 hours உட்கார வச்சு அது புரிய வைப்பேன். நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க, எதனால் கொடுத்தீங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் வருது, சப்பரம். அப்படியா சார், என்ன சார் இப்படியெல்லாம் விஷயம், இதான் இருக்குது, இதான் மேட்டர். இது எனக்கு தெரியாமல் போச்சு. ஆமாம், தெரியாமல் தான் போச்சு. சொல்ல யாருங்கிறீங்க? ஆமாம் சொல்லலை, இதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நீங்கள் 4 பேருக்கு இது சொல்லுங்க. ஓகே. அப்போ தர்மம் செய்வதில் கூட, தானம் செய்வதில் கூட யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி பேசினா 10 கிளாஸ் எடுப்போம், ஃபியூச்சரில் எடுப்போம். இந்த தர்மம் தானம் ஏடாகூடமான பர்சன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய நெகட்டிவ் கர்மம் உங்களை பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்போ செலக்ட் பண்ணி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. பாருங்கள், நம்ம தமிழர்கள் சாதாரணமானவங்க இல்லை. தமிழர்களை அடிச்சுக்கிறதுக்கோ, தமிழர்களுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை இன்னைக்கு யாரும் இல்லை. ஆனால் தமிழர்களே தமிழர்களுடைய ஞானத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியதான் அது வருத்தமான ஒரு விஷயம். தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை, தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை தமிழர்களே உணர்ந்து கொள்ளவில்லை என்றது தான் இன்னைக்கு துரஷ்டமான ஒரு விஷயம். மற்றவங்க புரிஞ்சுக்கிறத கூட தமிழர்கள் தெரிஞ்சுக்கல, அந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்க. பழமொழி பாருங்க, பாத்திரம் அடிந்து பிச்சையிடு. பிச்சை போடுற அது தர்மம் தான். நம்ம பண்ணுற ஒரு டைப் ஆஃப் தர்மம். அந்த தர்மத்தை கூட பாத்திரத்தை பார்த்து போடு அப்படின்றாங்க. ஒரு வரையும் சொல்லிட்டு போயிட்டாங்க, பாத்திரம் அருந்து பிச்சையிடு. இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது. இதை பற்றி பேசணும், 10 கிளாஸ் பேசலாம். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும், யாருக்கு கொடுக்க என்ன. இது எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு கவுன்சிலிங் கொடுத்து கற்றுக்கணுன்றது இல்லை. நீங்கள் இறைவனோட தொடர்பு கொள்ளும் பொழுது, இறைவனோட எப்படி தொடர்பு கொள்ளும்? தியானம் இல்லை. தியானம் ஒன்று தான் உங்களையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது. அது லோ லெவல். இந்த பூஜை பண்ணேன், இந்த பிரார்த்தனை பண்ணேன், இந்த வழக்கு பூஜை பண்ணேன். இந்து மதத்தில் நிறைய சாங்கிய சடங்குகள் இருக்குது, எல்லா மதங்களையுமே இருக்குது. இதெல்லாமே உண்மையான தீர்வு கொடுக்காது உங்களுக்கு. தியானம் ஒன்று தான். ஈவன் பிரார்த்தனை வேற, தியானம் வேற, ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்கக்கூடாது. பிரார்த்தனைன்றது வேற, தியானம்ன்றது வேற. பிரார்த்தனை அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறது. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எதுக்கு வேணும். நீங்கள் அதுக்கு எலிஜிபிளான்றது உங்களுக்கே தெரியாது. நல்லா தெரியும், நாம் எலிஜிபிள் இல்லைன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சால் கூட கேட்பீங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், எலிஜிபிள் இருந்து கேட்கலாம், ரைட், ஓகே. எலிஜிபிள் இருந்து கேட்டாலும் பிரார்த்தனை தான். பட் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எலிஜிபிளே இருக்காது, ஆனால் கேட்பாங்க, எனக்கு இது வேணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. அது வெதர் இட் இஸ் எலிஜிபிள் ஆர் நாட் நம்ம கேட்கறது. பட் எதுவாக இருந்தாலும் அது பிரார்த்தனை வேறு, தியானம்ன்றது வேறு. தியானம் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் கடவுளோட இணைக்கிறீங்க. உங்களுடைய தாத்மாவை, உங்களுடைய ஆத்மாவை கடவுளோட இணைக்கிறீங்க. அந்த கடவுளோட இணைக்கும் போது கடவுள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். இங்கே ஒன் வே தான், ஒரே ஒரு வழி தான். அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும், அவ்வளோதான். இதை வேற யாரும் தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் வர மாட்டாங்க. ஒரே லைன்,
வேற எதுவுமே உள்ள வர மாட்டாங்க. இப்போ கடவுள்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது கடவுள் வந்து இஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் யூ, இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் யூ. உங்களை உருவாக்கினவர் அவர் தான். உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் என்னென்ன பர்பஸ்க்காக கொண்டு அவர் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணணும்னு தெரியும். அப்போ கடவுளுடைய எண்ணங்கள், கடவுளுடைய தீர்மானங்கள், கடவுளுடைய ஒப்பீனியன்ஸ், கடவுளுடைய விருப்பம் வந்து உங்களுக்கு வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டியூனப் ஆகிக்குவீங்க. ஸோ பிரார்த்தனை எது எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு இது வேணும்னு கேட்குறது பிரார்த்தனை, அது பிரார்த்தனை. தியானம் அப்படின்றது வந்து நீங்கள் கடவுளோட இணைகிறீங்க, அவருடைய விருப்பம் என்னன்னு தெரியுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது அவர் சொல்கிறார். ஸோ உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும் தான் இங்கே டாக்டருங்க கூட வர்றதில்லை, டாக்டருங்க வர்றாரு, டாக்டருங்க கை காட்டுறாரு, இந்த பாருங்கள் இப்படி போய்க்குங்க, இப்படி வழின்னு காட்டுறாரு. டாக்டருங்க கடவுள் இல்லை, கடவுளை அழிவதற்கான வழிகளை சொல்பவர் அவர் தான். ஐ ஆம் எ கைடு, என்னுடைய லோகோவில் கூட போட்டிருக்கோம், நான் கைடு தான், நானே கடவுள் இல்லை. நானே கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ஈகோ. நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஈகோ. இன்றைக்கி நிறைய பேர் சமயத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீக பெரியார்கள்லாம் வந்து தங்களே கடவுள் தான் சொல்கிறாங்க, என்னை கும்பிடுன்றாங்க, என்னை வழிபடுன்றாங்க. தவறான கடவுள் வேறு. கடவுளை வழிகாட்டுறவரோ டாக்டர் இறங்கும், இவரை பிடிச்சிக்கோங்க, இப்படி போனால் பிடிச்சிக்கோங்க. சற்று தியானம் பண்ணுவீங்க. அந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ எதை செய்யணும், எதை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் தியானத்தில் தொடர்பு வச்சுக்கும் பொழுது அப்போ யாருக்கு கொடுத்தா குட் கர்மா, யாருக்கு கொடுத்தா குட் கர்மா, யாருக்கு கொடுக்கலன்னா குட் கர்மான்னு தெரிஞ்சுக்கு. யாருக்கு கொடுத்தா பேட் கர்மா, யாருக்கு கொடுக்கலன்னா பேட் கர்மா. நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கு கொடுத்தா குட் கர்மா, யாருக்கு கொடுக்கலனாலும் குட் கர்மா. அவங்க கொடுக்காந்தா குட் கர்மா. அது யாருக்கு கொடுத்தா பேட் கர்மா, யாருக்கோ பணம் கொடுக்குறோம் அவருக்கு பேட் கர்மா. யாருக்கு கொடுக்காம இருந்தால் அது நமக்கு பேட் கர்மா. ஒருத்தர் கேட்குறாரு, அவங்க தேவை இருக்கு, அவருக்கு நமக்கு கொடுக்கல, அது நமக்கு பேட் கர்மா சேர்த்தோம். அப்போ யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது வந்து நமக்கு இறைவன் தெளிவாக உணர்த்துவார். இங்கே தேர்ட் பார்ட்டி இங்கே இன்வால்மெண்ட்டுக்கு. அதனால தியானம் பண்ணுங்க. அந்த தியானம் பண்ணும்போது கிறிஸ்டல் தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஸ்பீடாக ரீச் பண்ணுவீங்க. 100 km ஸ்பீடில் போகிற மாதிரி. நடந்து போகிறது சாதாரண தியானம்னா, கிறிஸ்டல் மூலம் பண்ணும்போது 100 km ஸ்பீடில் போகிற மாதிரி. நடந்து போகிறது சாதாரண தியானம். 100 km ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு வெஹிக்கிளில் போகிறீங்க, அந்த வெஹிக்கிள் தான் கிறிஸ்டல். அதில் போனீங்கன்னா தட் இஸ் கிறிஸ்டல் தியானம் உங்களுக்கு தெரியும். அப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் மெடிடேஷனில் உள்ள வரும் பொழுது சில பேர் கேட்பாங்க, சார் நான் மெடிடேஷன் பண்ணுறேன், ஆனால் சரி எனக்கு அந்த கிளாரிட்டி வரல, நான் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு செய்யலை, நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இங்கே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் இன்னாருக்கு கொடுங்க, இப்படி படுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த பிரிவில் சம்மந்தப்படாத நபர்களாக இருப்பாங்க. இவங்க நினைப்பாங்க வந்து எக்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஒய் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஜெட்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, இவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாதே, சம்மந்தமே இல்லையே அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க, இவங்க பாஸ்ட் லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க, அவங்க இந்த லைஃப்பில் வராங்க. அது கிளியர் வாய்ஸில் எனக்கு தெரியும். நீங்கள் மெடிடேஷன் டீப்பாக போனால் உங்களுக்கும் தெரியும் கொடுக்கணும். ஆனால் மெடிடேஷன் டீப்பாக போக முடியாத போது சில பேர் கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், அதை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்லும்போது சில பேர் ஓகே டாக்டர் எனக்கு ஏதோ ஒரு ஜென்ம தொடர்பு இருக்கு போடுறது, ரைட் ஓகே நான் கொடுக்குறேன்னுலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல டாக்டர், நீங்கள் யார் என்னன்னு சொல்லி பார்த்து நீங்களே கொடுத்துருங்க, நான் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். ஆமாம் இவங்க ரைட் ஓகே கொடுத்துட்றாங்கன்னு நினச்சிட்டா, இப்போ இவங்க என்ன நினைக்கலாம், இல்லை நம்ம கொடுக்குறோம், நம்ம பணம் யாருக்கோ XYZ கொடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ டாக்டர் பணத்தை எடுத்துக்கிட்டாருன்னா, இவர் செலவு பண்ணிட்டாருன்னா, இவர் பணத்தை எடுத்து உள்ளே விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அது நமக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு தெரியும். நான் சொல்கிறேன் இன்னாருக்கு கொடுங்கன்னு, அப்போ இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ, ஏன் டாக்டர் அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு, ஏன் டாக்டர் இவர்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு, ஏதாவது உள்குத்து இருக்குமோ, இதில் ஏதாவது உள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குமோ, திங்க் பண்ணலாம். நமக்கு தெரியும்ல மைண்ட் வாய்ஸ். இல்லை இவரே பணத்தை எடுத்துக்குவாரோ, அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்லி கடைசியில் இவரே பணம் எடுத்துக்குவாரோ, அப்போ இவர் போய் எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ நாம் கொடுக்குறது வேஸ்ட் தானே, நாம ஏன் இவருக்கு கொடுக்கணும், இவர் டேட்டா கேட்குமா மறைமுகமாக கேட்குறாரோ, அப்போ இப்படி கேட்குறாரோ அப்படின்னு தாட்லாம் வரும். அது தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உலக நடையில் ஈர்ப்பு யாருக்கோ கொடுக்குறாரு, அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ கான்டாக்ட் இருக்கோ, ரெண்டல் லிங்க் இருக்கோ, இல்லை ஏதாவது கமிஷன் மாதிரி வாங்கிக்கிறாரோ, மேபி இருக்கலாம். இல்லை டாக்டரே பணத்தை எடுத்துக்கிறாரோ. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வேண்டாம், இல்லை நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க, நீங்களே பார்த்து நீங்களே பண்ணிக்கோங்க, ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. நானும் ஹெல்ப் பண்ணுவேன், சொல்லுவேன்,
சில பேர் கொடுங்கன்னு சொல்லுவேன், சில பேர் எங்கிட்டே நான் டாக்டர் உங்களுக்கே கொடுக்குறேன், நீங்களே கொடுங்கன்னு கொடுப்போம். அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம். பட் இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போடுவாங்க இல்லையா, அவங்க இந்த பணத்தை டாக்டர் எடுத்துக்கிறாரோ, நமக்கு எப்படி தெரியும், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இல்லை யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்கிறாரோ, அவங்களுக்கு கொடுக்குறோம். டாக்டர் ஏதாவது ஒரு ஒரு கமிஷன் பேசிஸோ வேறு ஏதாவது உள்ள இன்டர்லிங்க் வச்சு கமிஷன் வாங்கி தருவோம் நினைக்கலாம் இல்லையா? நினைக்கலாம் சோர்சஸ். ஸோ அதுக்கு தான் நீங்கள் டாக்டர்லாம் கூட நம்ப வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே மெடிடேஷனை பார்த்து உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அது கொடுங்க. பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்களே இப்போ இந்த லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் பார்ப்பீங்க, ரைட், இவங்க கஷ்டப்படுறாங்க. பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரியாது. அந்த பாஸ்ட் லைஃப் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மகனோ மகளோ இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அப்போ 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணும்பொழுது அப்போ ஒரு சம்மந்திங்க வருவாங்க இல்லையா? அந்த சம்மந்திங்க இப்போயும் தான் இருக்காங்க. உங்கள் மகளுக்கு வரப்போகின்ற மருமகளும் உங்களுக்கு மகளுக்கு வரப்போகின்ற மருமகளும் இப்போ கூட இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க இல்லையா? அந்தந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க வருவாங்க, ஸ்க்ரீனில் வருவாங்க. உங்கள் சம்மந்திங்க வருவாங்க. உங்கள் கணவன் நீங்கள் வருங்காலத்தில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணும்போது உங்கள் சம்மந்திங்க அவங்க கூட பிறந்தவங்க, உங்கள் மகனுக்கு வரப்போகின்ற அந்த புகுந்த வீட்டில் வர ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் மகளுக்கு வருகின்ற அந்த புகுந்த வீட்டில் வர ரிலேஷன்ஷிப்பு, மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் வர ரிலேஷன்ஷிப்பு, அவங்க எல்லாமே இப்போ இருக்கிறாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியாது, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, யார் என்னன்னு தெரியாது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் புதுசு பண்ணீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, பொண்ணை கொடுத்தீங்க, பொண்ணை வாங்குவீங்க, அப்போ அந்த உறவுகள் தான் வரும். அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்தந்த காலகட்டத்தில் யார் யார்கிட்ட என்னென்ன கம்யூனிகேட் பண்ணணும், இறைவன் அந்த காலகட்டத்தில் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணி கரெக்டாக லிங்க் பண்ணி கொடுப்பேன். சரி, இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருக்கிற லிங்க் மாதிரியே பாஸ்ட் லைஃப் வேர்ல்டு இருக்கிற லிங்க்கும் இருக்குது. அந்த பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்களும் இந்த மாதிரி டைமில் தான் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இப்போ பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்குறவங்க கூட, இப்போ பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்குறவங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்க ரெடி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரெடி. ஆனால் இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, இதுக்கு மேலே பிறந்து வரப்போகிறதில்ல. இப்போ பிறந்து வரப்போகிறதில்ல, அவங்க எங்கேயும் இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்களும் கவலைப்படுறதில்லை, உங்களை பற்றி அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த மேரேஜபிள் ஏஜில், அந்த திருமண வயசில் அப்போ வந்து பையனுக்கு பொண்ணு பாருங்கள், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான் வராங்க. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் யாராக வரணுமோ அந்த காலகட்டத்தில் வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் சேரிட்டி கொடுக்கணுன்ற பீப்புளும், சேரிட்டி யார்கிட்ட வாங்கணுன்ற பீப்புளும், சேரிட்டி யாருக்கு கொடுக்கணுன்ற பீப்புளும், எல்லாருக்கெல்லாம் கொடுக்கணும் சேரிட்டி பண்ணணும் அப்படின்ற பீப்புளும் கூட உங்கள் பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான். ஆனால் அவங்க வெவ்வேறு ஃபார்மில் இருப்பாங்க. இந்த பிறவியில் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாகவும் இருக்கலாம், சம்மந்தம் இல்லாதவங்களாகவும் இருக்கலாம், உங்கள் ஜாதியை சேர்ந்த, உங்கள் மதத்தை சேர்ந்த, உங்கள் இனத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், உங்கள் ஜாதியை சேர்ந்த, உங்கள் மதத்தை சேர்ந்த, உங்கள் இனத்தை சேர்ந்த, உங்களோட சம்மந்தமே இல்லாத லெவல்லையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவை பொறுத்து. அந்த மாதிரி பர்சன்ஸை லிங்க் பண்ணி அதை பார்த்து உங்களுக்கு நம்ம சொல்லுவோம், இன்னார் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக போகும், உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கரெக்டாக தான் பர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும். ஸோ அந்த பாஸ்ட் லைஃபோட லிங்க் பண்ணி தான் நம்ம வரோம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த லைஃப்பில் நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்க, பார்க்குறவங்க, பேசுகிறவங்க எல்லாருமே பாஸ்ட் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. 95%. ஒரு 5% தான் வேறு புது நபர்கள் வருவாங்க, புது நபர்கள் வருவாங்க. பட் 90% அவங்க தான் வருவாங்க. எல்லாருமே அதான் வருவாங்க. அவங்களோட வந்து பூர்வ ஜென்ம அந்த லிங்க் ஞாபகம் உங்களுக்கு இல்லாததுனால மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் வந்து ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்லி முடிச்சுக்கிறோம், திருப்பி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரமண மகரிஷியே திருவண்ணாமலை ஆசிரமத்தில் ஒரு நாள் நைட்டு திருடுறவங்க வராங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, அங்கே சாதாரண லைட்டு தான், அந்த ராந்தர் விளக்குன்னு இருப்பாங்க. வராங்க ரமண மகரிஷியோட உள்ள. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மகரிஷியில் வந்து நிறைய பணம்லாம் செஞ்சுருப்பாரு, நிறைய பணம்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. அவங்க நினைப்பு என்னென்னா, இப்போ இருக்கிற கார்பரேட்டு சாமியார்கள், கார்பரேட் ஆன்மீகவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படின்னு நினச்சினா அப்போ அந்த காலத்தில் வந்திருக்கான். பட் இப்போ இருக்கிறவங்ககிட்டலாம் போனால் கோடிக்கணக்கில் தேரும், டன்னாக கோல்டு எடுக்கலாம், டன்னாக மற்றது எடுக்கலாம், பணம் நிறையா இருக்கும் இப்போ இருக்கிற ஆன்மீகவாதிகள் பெரியார்கள்கிட்ட. அந்த காலத்தில் என்ன நினச்சிருக்காங்க, அவர் பேரில் அவர் அம்பு நிறைய வச்சுருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க. அவர் ஒரு அன்னக்காவடி, அவர்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்றது தெரியாது, கட்டின துணியோடு இருப்பாருன்றது அவங்க தெரியல. அவங்க நினப்பு உள்ளே போகிறாங்கெல்லாம் தேடி பார்க்குறாங்க, உள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை. கோவம், டென்ஷன் ஆகிட்டேன், என்னடா நம்ம இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்து பார்த்து இங்கே தேடி பண்ணால் அங்கே ஒன்றுமே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் அடி தள்ளுன்னு போட்டு அடிக்கிறாங்க. இவருக்கும் அடி விழுது, ரமண மகரிஷியும் அடிக்கிறாங்க.
அவரும் அடி வாங்கிக்கிறார். ஆனால் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, கம்மன் வாங்கிக்கிறாரு. யாரும் ஒன்றும் பண்ணல, கம்மன் விட்டாங்க. அடி ரமண மகரிஷி அடி விழுது, சரி வாங்கிக்கிறார், ஒன்றும் இல்லை. அப்புறம் இது அடுத்த சில நாளில் இந்த விஷயம் தெரியுது. அப்புறம் போலீஸு பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க. அது யாரையோ பிடிச்சி ஒரு 4 பேர் கூப்பிட்டு வராங்க. அன்னைக்கு வந்து இங்கே அடித்தாங்க இல்லையா, அந்த குரூப்பை 4 பேர் கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து, ஐயா இந்த மாதிரி வந்து உங்களை அடித்தாங்களாமே, எங்கள் பையன் கூப்பிட்டு வந்திருக்கேன், இவங்க 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேர் யாருன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பரேட் மாதிரி முன்னைக்கு வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் அவ்வளோதான் என்ன சொல்லுவோம், இது பாருங்க இவன் தான், இந்த ஐயா பையன் தான், அவன் போட்டு தள்ளுங்க, அவனை அடிங்க. இவனே அவங்க போலீஸ்காரருக்கு வந்து இவனே ஒரு 4 சாத்துவான், இவங்களே ஒரு 4 அடி அடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே போலீஸ்காரன் நீ பார்த்துக்கணும் சார். இன்னைக்கு அப்படி தான் நம்ம செய்வோம், நாமளா இருந்தால் என்ன செய்வோம். அவர் கேட்குறாரு, அவர் அமைதியாக இருக்காரு. திருப்பி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ஐயா வந்து உங்களை யார் அடித்தான் அப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க, நாங்கள் பிடிச்சி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பண்ணுறோம். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிப்பாங்க, போன ஜென்மத்தை நான் யாரை அடிச்சேனோ அவன் வந்து இப்போ அடிச்சுட்டு போனான், என்ன காட்டி கொடுக்கல பாருங்க. அப்போ கூட அதை கர்மா பேலன்ஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து இவர் அடித்தாலோ இல்லை வந்து திருப்பியும் இவன் தான் அப்படி சொல்லி காட்டினாலும் அது கண்டினியூ ஆகும். கமா தான், ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா தான், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. அப்போ அவர் தெளிவாக சொல்ல பாருங்க, போன ஜென்மத்தில் நான் யாரை அடிச்சனோ அவன் வந்து இப்போ என்னை அடிச்சுட்டு போயிருக்கான், நான் என்னன்னு போய் சொல்கிறது அப்படின்றாரு. அப்புறம் கேட்டு பார்க்க திரும்ப அதே தான் சொல்கிறாரு, போன ஜென்மத்தில் நான் யாரை அடிச்சனோ அவன் வந்து இப்போ அடிச்சுட்டு போனாங்க, நான் இதை அடிக்கடி சரியாக போச்சு, நான் போய் அவன் போய் என்ன போய் சொல்கிறதுன்னு சரின்ட்டு போலீஸ். இந்த இன்சிடென்ட் வந்து போலீஸ் அப்புறம் போயிடுச்சு. இந்த இன்சிடென்ட் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், போன ஜென்மத்தில் அவன் அடித்தான், இந்த ஜென்மத்தில் அவன் அடிக்கிறான். போன ஜென்மத்தில் நம்ம ஒரு தவறு பண்ணோம், அந்த தவறுக்கு நான் பனிஷ்மெண்ட் நமக்கு இப்போ கிடைக்குது. ஸோ பாஸ்ட் லைஃபுக்கும் இதுக்கும் எல்லாமே கரெக்ட் ஆகும். பாஸ்ட் லைஃப் நடக்காத ஒரு விஷயம் இங்கே நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்குது, பாஸ்ட் லைஃப்பில் காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் தெரியாதனால தான் நம்ம இவன் தப்பு இவன் தப்பு இவன் தப்பு நம்ம எல்லாரும் கையை காட்டிட்டுருக்கோம். நம்ம எல்லாரும் கை தான் காட்டிக்கணும், நீ தான் தப்பு நீ தான் தப்பு நீ தான், நம்ம தான் காரணம், நம்ம தான் கிரியேட் பண்ணணும் தெரியுது. ரமண மகரிஷி ஏதோ காரணத்தினால பாஸ்ட் லைஃப்ல எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டார். அது டிவைன், அந்த டிவைன் லா படி இந்த ஜென்மத்தில் அவன் வரான். இவர் இந்த ஜென்மத்தில் மகா பெரிய குருவா இருக்கார், இருந்தாலும் பாஸ்ட் லைஃப்ல பண்ணது அவர் அடி வாங்குறார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் அவர். ஆமாம் நம்ம இதை தப்பு பண்ணிட்டோம், அதனால அவன் வந்து அடித்தான். அப்போ இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும். இது திரும்பவும் காட்டி கொடுத்தோம்னா கமாவாகும். ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் அவர். ஆமாங்க போன ஜென்மத்தில் நான் யாரை அடித்தேன்னா அவன் வந்து இந்த ஜென்மத்தில் அடிச்சுட்டு போகிறான், பதிலுக்கு பதில் அவன் நான் அடிச்சிட்டேன், அவன் திருப்பி அடிச்சுட்டு போகிறான், நான் வாங்கிக்கிறேன், அது விட்டுருங்கோன்ற மாதிரி சொல்கிறேன். இந்த கான்செப்டை நீங்கள் லைஃப்பில் பயன்படுத்துங்க, இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை டே டு டே லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி இன்சிடென்ட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 அதிகாரத்தில் பைபிளில் வர வசனம் நடைமுறைக்கு வரும். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். நீங்கள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நான் கோயில் கோயிலாக போனேன், மலை மலையாக சுற்றினேன், நார்த் இந்தியா டூர் போனேன், சவுத் இந்தியா டூர் போனேன். இந்த மாதிரி டூருக்கு போனாலும், மெக்கா மதீனா போனாலும், ஜெருசலேம் போனாலும், எங்கே போனாலும், எந்த கோயிலுக்கு போய் எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் உண்மை. நீங்கள் மைண்ட் லெவலில், கர்மிக் லெவலில் உங்களை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் கஷ்டங்கள் வெளியே வர முடியும் ஒழிய இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வர முடியாது. அப்போ இந்த வழிபாடுகள்லாம் வேஸ்ட்டா? நான் மெக்க மதீனா போகிறது வேஸ்ட்டா, நான் ஜெருசலேம் போகிறது வேஸ்ட்டா, நான் திருப்பதி போகிறது வேஸ்ட்டா, நான் கயா போகிறது வேஸ்ட்டா, நான் ராமேஸ்வரம் போகிறது வேஸ்ட்டா, நான் முருகனை வழிபடுறது வேஸ்ட்டா, நான் சிவனை வழிபடுறது வேஸ்ட்டா, நான் விஷ்ணு வழிபடுறது வேஸ்ட்டா, 108 திவ்ய தேசங்கள் போயிட்டு வர்றது வேஸ்ட்டா? எதுவுமே வேஸ்ட் இல்லை. அவங்களும் அந்த மாதிரி இடத்துகளுக்கு போகும்போது இதுக்கான இண்டிகேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். கர்மாவை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ற வந்து ஒரு முன்னுதாரணத்தையும் உங்களுக்கு அது காட்டும், உணர்த்தும், அவ்வளோதான். அதுக்காக தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. போவது பலனீடே இல்லை, அந்த பலன் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அந்த காட்டி கொடுக்கும், அதை தெரிஞ்சுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க. அதுதான் நமக்கு தெளிவாக இங்கே உட்கார்ந்துட்டு நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு டைவாக சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்டு அப்ளை பண்ணிட்டு போங்க, நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ தெய்வ வழிபாடுகள், தெய்வ பூஜைகள் படம் கொடுக்காத, படம் கொடுக்குது. ஆனால் அது 1-2 லெவலில் கொடுக்கும், 1-2 லெவலில் அதை பிடிச்சிட்டு அப்படி மலை ஏறி வரணும். இட் டேக்ஸ் டைம். அதுக்கு நிறைய டைம் எடுக்கும், நிறைய பிறவிகள் எடுத்துக்கணும், நிறைய டைம் ஆகும், நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணும், நிறைய சஃபரிங் நீங்கள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஷார்ட்கட்டாக சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறோம். அதுதான் விஷயம். ஸோ இது வழிபாடுகள் தவறு கிடையாது, நான் வழிபாடுகளை குறை சொல்ல தவறு இல்லை. அதை நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு கமெண்ட் போடாதீங்க. இறை வழிபாடு தவறு இல்லை, ஆனால் இறைவனுடைய நோக்கம் என்ன புரிஞ்சு ஹையர் லெவலுக்கு சீக்கிரம் வாங்கன்ற.
டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு வாங்க. ஒரு வருஷமா ஒரு கிளாஸில் உட்காருங்க. அப்போ டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு வாங்க. அப்போ சீக்கிரமாக நீங்கள் வந்து சஃபர் ஆகிற டைம் குறையுது. நீங்கள் சீக்கிரமாக இறைநிலை அடைகிறதுக்கு உண்டான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் அடைகிறீங்க. லாஸ் எல்லாம் குறையுது, செலவு குறையுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது இல்லை. இதெல்லாம் ஷார்ட் கட் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறோம். அதுதான் விஷயம். ஸோ நாளைக்கு நாம் திரும்பவும் சந்திப்போம். திரும்பவும் பணம் பற்றி சப்ஜெக்டே இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு இதோட நாம் முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.